இப்போ 2 நாள் இன்னைக்கு ஓப்பன்னா லாட் ஆஃப் பிசினஸ் ஆக்டிவிட்டி வில் ஹேப்பன் இன் எஸ்டர்டே டுடே. விண்டோ வந்து ஷார்ட்டா இருக்கும்போது எப்பயுமே வந்து யூஸ்வலா தே டேக் தர் ஸ்வீட் டைம் டு டிசைட்ன்ற விஷயத்தெல்லாம் இப்போ வந்து தே வில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோட்ல எடுப்பாங்க. ஸோ இப்போ the economy is adapting to ஒரு பேட்ச் ப்ராசஸிங் மாதிரி வருது. அதாவது அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் அதாவது இந்த ஹேர் அண்ட் டாட்டாஸ்ல வந்து ஓடிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுன்ற மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆனா ஒரு டக் டக் டக்னு பிசினஸ் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் திருப்பி எல்லாரும் கெட்டிங் பேக் டு தேர் ஷெல். ஸோ ஐ திங்க் த எக்கானமி இஸ் அடாப்டிங் டு தட் ஸ்டைல் நினைக்கிறேன். அண்ட் பிஹேவியரல் சைக்காலஜி வந்து மாறும். இனிமேல் வந்து கன்சம்ஷன் கூடுறதுக்கான, நான் லாஸ்ட் டைம் கூட ஐ செட், இப்போ நம்ம கெவின் கேர் சிகேஆரோட ஒரு இது வச்சிருந்தீங்க இல்லையா, ஒரு ஈவென்ட் ஒன்னு சிகே ரங்கநாதனோட. அப்போ நான் ஒரு query கேட்டிருந்தேன், do you think that after this lockdown வந்து people will come back with vengeance and buying? அவர் வந்து சொன்னாரு, இல்ல அந்த மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது, ரொம்ப ரிசெஷனரி மோடுக்கு போகணும். பட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் வாஸ் people came back with a vengeance. நீங்க அதுக்கப்புறம் போஸ்ட் லாக்டவுன் பார்த்தா ஆல்மோஸ்ட் இன் ஆல் செக்மெண்ட்ஸ் பிசினஸ் ஆக்டிவிட்டி எல்லாருமே ப்ரீவியஸ் இயரோட பெட்டரா இருந்து அந்த அக்யூமுலேட்டட் டென்ட் எல்லாம் கூட தாண்டி வந்துட்டாங்கன்னா எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப் ஆஃப் கன்சர்விங் ரிசோர்சஸ் வந்து இந்த ஃபியர் டயத்துல அது போயிடுச்சுன்னா அது ஒரு வெஞ்சன்ஸோட ஸ்பெண்ட் பண்றது, லைஃப்ல வந்து எதுவும் ஸ்பெண்ட் பண்ண முடியாமலே வாய்ப்பு இல்லாமலே போயிடுமோன்ற ஒரு தாட் வேற மக்களுக்கு வருது. ஸோ there is no point in accumulating wealth. கன்சம்ஷன் இருக்கணும்ன்ற ஒரு திங்கிங் வந்து டவுன் த லைன் வந்து ஒரு பெரிய பிஹேவியரா மாறும்போது எக்கானமிக்கு சப்போர்ட் ஆகும்னு என்னுடைய ஃபீல் இருக்கும். வாட் இஸ் இஸ் கரெக்ட். நாராயணன் கோபாஸ் ஸ்டாக்க முடியல என்னால. மத்தவங்க இப்ப 4 பேர் இருக்காங்க இல்லையா, யாரு பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். சச்சின் ஒருத்தர் வருவாரு, நான் சொல்றேன் அந்த டைம்ல. ஓகே ஓகே. மேக் ஹோஸ்ட் பண்ணா நேமா நீங்க பண்ணலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட். எஸ், மேக் ஹோஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க அப்ப ரெக்கார்டிங் நீங்க தான் போடணுமா? நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், நீங்களே போடலாம். பூர்ணா அண்ணாமலை உங்க டாக்டர் அண்ணே இல்ல என்ன ஆச்சு? யாராச்சு? பூர்ணா அண்ணாமலை கேன் இன்ட்ரோடியூஸ் அவர் வீடியோ ஆன். அண்ணே குட் மார்னிங் அண்ணே. மீனாட்சி மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம், குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் அண்ணே. என்ன பண்றீங்க? எங்க இருக்கீங்க? குட் மார்னிங் அண்ணே.
Hello. ஹலோ நடராஜன். குட் மார்னிங், வணக்கம், வாங்க. குட் மார்னிங், குட் மார்னிங். நாராயணன். நான் ஸ்பீக்கர் முத்து. Hello, not able to hear now. Rajendran, yeah. Not able to hear. Hello. Hello. நாராயணன். நடராஜ். நான் ஸ்பீக்கர் வியூல தான் வச்சிருக்கேன். சோ ரெக்கார்ட் ஸ்பீக்கர்ல தானே வரும். I didn't catch that. Could you இப்ப try நான் again? ஸ்பீக்கர் வியூல தான் வச்சிருக்கேன். இப்ப நான் பேசும்போது நான் தெரியுறேன் உங்களுக்கு. இப்ப நான் பேசும்போது என் ஸ்கிரீன் வருதா எப்படி? ஆமா, உங்க ஸ்கிரீன் வருது. ஓ, ராமநாதன் நீங்க பேசுங்க. உங்களுக்கு ஸ்கிரீன் வருதா பாக்குறோம். சொல்லுங்க அண்ணா. ரைட். எக்ஸாக்ட்லி. பெர்ஃபெக்ட். ஸ்பீக்கர் வியூல இருக்கு. ஸ்பாட்லைட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்ல, ஸ்பாட்லைட் போடல, ஸ்பீக்கர் வியூல வச்சிருக்கேன். whoever speaks will come on the screen. ஆச்சி, பார்வதி ஆச்சி, குட் மார்னிங் ஆச்சி. குட் மார்னிங் அண்ணா. ஆச்சு. குட் மார்னிங். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் இட் ஆச்சி. கேட்டோனே எஸ்என்டிங்க நீங்களும். இல்ல நானும் ஏதோ தைரியத்துல சொல்லிட்டேன். அதனால நீங்க வேற. நீங்க ராமநாதன் இருக்காரு ஆச்சி, உங்களுக்கு தெரியுமா ஆச்சி? வாட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கிறதுக்கு. நோ அபௌட் ஆச்சி. ராமநாதன் ஸ்கிரீன்ல இருக்காங்களா அவங்கள? ப்ளூ. ஓகே, வணக்கம் ராமநாதன். வணக்கம். ஓகே, திருச்சியிலன்னு போட்டிருந்தீங்க. திருச்சி. met in IBCN டிபேட்ல கூட நான் பேசியிருந்தேன், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஆப்போசிட் நடராஜன் நாராயணன் நான் பேசினேன் நான். ஓகே. IBCN டிபேட். சென்னை IBCN, நம்மளோட ஆமா, சென்னை 2019 IBCNல பட்டிமன்றம் மாதிரி டிபேட் இருந்தது இல்லையா, அதுல ஓகே ஃபைன். ஆச்சி, இவருக்கு மைக்கே வேண்டாம் ஆச்சி, சிம்பிளா சொல்லணும்னா. சரி, வெரி குட். நடராஜன். முத்து சுப்பிரமணியம் வந்துட்டாங்க போல இருக்கு. முத்து சுப்பிரமணியம் லாகின் பண்ணிட்டாரு. லோகோ வீடியோ மட்டும் கொஞ்சம் சவுண்டோட வருதா பாருங்க. Nagarathar Chamber of Commerce
boats sail to prosper. வண்டர்ஃபுல், கரெக்டா வருது. பெர்ஃபெக்ட். நீங்க ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி வந்தது? இப்போ வந்து அந்த ஹாஃப் ஸ்கிரீன் தான் வந்தது. ஒரு நிமிஷம் ட்ரைன். ஃபுல் ஸ்கிரீன் மோட். இப்போ எப்படி இருக்குனே? அதான் 3/4 தான் இருக்கு. அப்படியா? அந்த ஃபுல் ஸ்கிரீன் வரல. இப்போ இப்போ அப்படிதான் வருதா? இல்ல எனக்கு ஃபுல் ஸ்கிரீன் வருது அண்ணே. எனக்கு ஃபுல் ஸ்கிரீன் வருது. ரைட், ஓகே. அப்போ நான் இங்க வியூ இது வச்சிருக்கிறதுனால அப்படி வருது. ரைட், நீங்க செட்டிங்ஸ் இத மாத்தணும். ரைட், இங்க கிளியரா இருக்கு. அண்ணே நான் முடிக்கல. we now invite you to address ன்னு சொல்லிட்டுமா அண்ணே, இல்ல வேற யாரும் சொல்லுவாங்களா அது? இல்ல ஆச்சு, நீங்களே சொல்லிடலாம். சரி, ஓகே. நீங்களே சொல்லிடலாம். அதே மாதிரி ராமநாதன், நீங்க vote of thanks முடிக்கும்போது ப்ளீஸ் ஆஸ்க் them to wait for the national anthem. அதோட will close down. ஓகே ஓகே நான் அது அஜெண்டால போடல. ஓகே ஓகே அது மட்டும் நீங்க எழுதிக்கங்க லாஸ்டா when you ஓகே ஓகே conclude. க்ளோசிங் வந்து 12:15. ஓகே. அது என்ன ராமநாதனை மட்டும் பீச்ல உட்கார வச்சிருக்கீங்க? அவரோட தோற்றத்துக்கும் இந்த பேக்ரவுண்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல வரீங்க அதானே? வணக்கம் முத்து. அண்ணே வணக்கம். 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 மார்னிங் மார்னிங் முத்து, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குட் மார்னிங் முத்து. மார்னிங் மார்னிங் நாராயணன். மோஸ்ட் வாண்டட் மேன் சீசன். ஐயோ. மோஸ்ட் sought after. எங்க காலேஜ் குரூப்ல எல்லாம் 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி முத்துவை தேடிட்டே இருப்பாங்க. ஏபிஎன்ல பிசினஸ். அண்ணே எங்க பக்கம் வரவே மாட்டேங்கிறாருங்க. கரெக்ட். அதுதான் இல்ல, நீங்க வேற. அதாவது இப்ப அண்ணன் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கூட போறாங்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் வரப்போகுது இன்னைக்கு. அதனால பேர் எல்லாம் போட்டோம். அவர் பேருக்கு அதனால நீங்க வந்து இப்ப இன்ட்ரடக்ஷனுக்காக ஒரு கிரௌட் வரப்போகுது, ஓட் ஆஃப் தேங்க்ஸ்க்காக கிரௌட் வரப்போகுது. ஸ்ரீனிவாசன், நட்ராஜன் முத்து பேக் டு ஃபார்ம். பேக் டு ஃபார்ம். சூப்பர். முத்து ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேட் பண்ணாங்க. நான் ஜஸ்ட் நான் ஒரு குவாரண்டைன்ல இருந்தேன் ஒரு 15 days. ஜஸ்ட் முத்து வந்து எனக்கு ஹெல்ப் மீ அவுட் லாட். வாட்ஸ்அப்லேயே எல்லா மெசேஜை கொடுத்து அட்மிட் ஆயிடுங்க எல்லாம் ரொம்ப ப்ரிகாஷனரியா நிறைய சொல்லியிருந்தார். இட் வாஸ் வெரி கிரேட் தட் 1 week I was in fear and automatically I got up because of Muthu only. நிறைய பேர் இத சொல்லிட்டே இருக்காங்க. நீங்களும் ஒரு ஆளு. After fear Muthu became very dear. It's very clear. ஐயோ, பயங்கரமான கலாம் புலவர்களா இருக்கீங்க. ராஜேந்திரன் அப்புறம் தான் ஜாயின் பண்றாங்களா? 10:40 10:45 I think they'll join. ஓ, அண்ணன் இஸ் ஆல்ரெடி ஹியர். ஓ இல்லையா, சுப்ரமணியன் அது. அண்ணே வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சுபு, உங்க டாக்டர் என்ன ஏதாவது பேச போறாங்களா? எட்டி பார்த்துட்டு போறாங்க. உங்க டாக்டர் ஏதாவது பேச போறாங்களான்னு? இல்ல இல்ல, அவன் பக்கத்துல ஏதோ எழுதிட்டு இருக்கா. Hello Subramanian, good morning. Subramanian, good morning. Morning. Good morning. Morning. நடராஜன் சௌக்கியமா? Yes, fine. நடராஜன், உங்க டாக்டர் என்ன பண்றாங்க நடராஜனுக்கு? சின்னவளா பெரியவளா? பெரியவா. பெரியவ வந்து இதுல இதுல இருக்கா, ஹூஸ்டன்ல இருக்கா. ஆண்டர்சன் இன்ஸ்டிடியூட்ல ரிசர்ச் அசிஸ்டண்டா இருக்கா. என்ன இப்போ 2 years ஆயிடுச்சு போயிட்டு. ஷி இஸ் நாட் ஏபிள் டு கம். இப்போ வந்துட்டு திரும்பி ஷி வாண்ட்ஸ் டு ரீஜாயின்னா இங்க எம்பசி இன்னும் ப்ராப்பரா இதுவும் ஆகல, ஃபார்மேட் ஆகல. அதனால ஜஸ்ட் வெயிட்டிங் another 1 month she might come back. Fine. Hello பழனிப்பண்ண. அப்பாண்ணே வெல்கம். அப்பாண்ணே வெல்கம். குட் மார்னிங்.
வணக்கம். மார்னிங். சரவணன் மார்னிங். மார்னிங் அன்பா. என்ன அண்ணாமலை ஏதோ பயங்கர ஸ்டைலா வந்திருக்காரு, புது ஸ்டைல வந்திருக்காரு. சடனா போட்டோ மறைச்சிட்டாரு அவரு. குட் மார்னிங் சரவணன். மார்னிங். அப்பா நான் சாரி நான் என்ன சொன்னீங்க கேட்கல. ஏய் ரொம்ப ஸ்டைலா வந்திருக்கீங்களே என்ன? அண்ணே நீங்க திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவங்க கேட்கலங்கறாங்கனே. அண்ணா இன்னைக்கு ஒரு நாள் நாளையில இருந்து அவ்வளவுதானே 15 டேஸ்னே. இட் வில் டிஃபரண்ட் லைஃப். இல்ல ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாறி இருக்கு. அது அதுக்காக கேட்டேன். அண்ணா ஹேரே இல்லன்னு சொல்லிடுங்க ஒரே வார்த்தையில. அத விட்டுட்டு எதுக்கு ஸ்டைல் எல்லாம்? மீசா மாறிடுச்சு, ஹேர் மாறிடுச்சு. சம்மர் கட்னே. அண்ணா ஸ்டார்டட் சைக்கிளிங்னே. இப்போ யோகா விட்டுட்டு சைக்கிளிங். வெரி குட் வெரி குட். So sweat ரொம்ப ஆகுதுண்ணே. What is your targeted monthly mileage? Anna per day I am doing 5 kilometers right now. Last 1 week. இது 5 kilometers per day I am doing. எதுக்கு? Cycling. அது சும்மா இருக்கலாம் அதுக்கு. Slowly I will improve. நீங்க சொல்றது கரெக்ட். 5 kilometers a day வந்து ஏன் பேரம் பண்ண நீங்க வேற. 5 kilometers போய் 5 kilometers day சொல்றீங்க. உங்க பேர வயசு தானே அண்ணாமலைக்கு. உங்க பேர வயசு 5 kilometers வந்து வாக்கிங் போணும்னே. சிவா ஸ்பாட்லைட் வைக்கறங்க. சிவா நிறைய பேசிங்க சிவா அந்த மாதிரி. எதுக்கு? இந்த மாதிரி நிறைய பேசிங்க என்ன? எனக்கு 5 kilometers a day வந்து என் பேரன் போவான். ஆமா. அண்ணா உங்க பேர வயசு தானே ஆச்சு அண்ணாமலைக்கு. அண்ணாமலைக்கு அந்த வயசு தானே ஆகுது. நம்பிட்டேன். அண்ணாமலை பேரனுக்கும் அந்த வயசு தான் ஆகுது. சுப்பிரமணிய வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுருவா. ஆம்பான இருக்கும்போது யாரோ வீட்ல என்ன ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்வந்த் சார் இருக்கு. கம்யூனிஸ்ட் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ ட்ரேடிங் எல்லாம் பண்றாங்களே யாருன்னு கேட்டேன். யாருன்னு தெரியல. ட்ரேடிங்னா இஎம்சி என்னன்னா வேற யாரு? இஎம்சி பாரு தான் ட்ரேடிங். குட் மார்னிங்ண்ணா. மார்னிங். இஎம்சி வந்து போட்டோ தான் கொடுப்பாரு. ட்ரேடிங்னா பாரு தான் பண்ணுவாரு. குட் மார்னிங் எவரிபடி. குட் மார்னிங். கொடுத்துருக்கோம் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். போட்டோ போடுறதுக்கு எனக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல. குட் மார்னிங் ராமசாமி ஹியர். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சால்ட் அண்ட் பெப்பர்ல கலக்குறீங்க. Those who want to introduce can introduce na. Those who want to have breakfast can have breakfast also. Okay. அனுப்பிச்சுடுங்கண்ணே. என்ன பிரேக்ஃபாஸ்ட்? என்ன பிரேக்ஃபாஸ்ட்? அப்பா டபுள் ஆம்லெட் தான் பிரேக்ஃபாஸ்ட். ஓ ஆம்லெட் நோனே முத்துசோலை வந்துட்டாரு. ஆம்லெட் நோனே முத்துசோலை வந்துட்டாருன்னு. தி நெட்வொர்க்கிங் மேன். குட் மார்னிங் நே. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சிடி ராமசுவாமி சிடிஆர். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிடி. ஐ அம் ஃபைன். குட் ஃபைன். ஐ அம் குட். முத்து அண்ணா சொல்லுங்க. முத்து இன்ட்ரோ듀ce பண்ணி விடுங்க. 10:30 ஆச்சு எல்லாரையும். கால் ஆஃப் நியூ ஒன்ஸ். முத்துசோலை வென்றதுக்கு ஒரு ஆளா? ஸோ மீட்டிங் இன்னும் ஒரு 10 minutesல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டில் தென் ஒவ்வொரு நேமா கூப்பிடுறேன், கால் ஃபார் பண்றேன். ஜஸ்ட் நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும் புதுசா வந்திருக்கவங்களுக்கு.
So we will start with Sachin Padmanabhan. Yeah. Just introduce about yourself. In the Ur and the Koil. Sachin is in spotlight now. Muthu, Sachin is in spotlight to hot seat today. Yeah. Just a name and fine. Sure. Hi, I'm Sachin Padmanabhan. என் ஊர் வந்துட்டு ஒக்கூர் அண்ட் எங்க கோயில் வந்துட்டு இலுப்பக்குடி. So I graduated from SRCC in 2019. That's Sriram College of Commerce in Delhi. And then I was working with JLL for a year and a half. And then after that, the last 5 months, started something on my own with a couple friends of mine. It's in the painting sector. We do painting services and we have an Asian Paints outlet in Chennai. Thank you. Thanks, Sachin. Yeah, sure. Yeah. And next, Natarajan Anand. Natarajan Anand. நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் தான். நடராஜன், ஊர் அரிமளம். இங்க சென்னையில ஸ்டீல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சேம்பர் மெம்பரா இருக்கேன். இப்போ கரண்ட் பொசிஷன் ட்ரெஷரரா இருக்கேன். ஓகே. லக்ஷ்மணன் தியாகராஜன். லக்ஷ்மணன் தியாகராஜன். அவர் எல்லாம் போட்டோவே போடல இன்னும். Okay. And then Natarajan. One more Natarajan is there. Yes, Natarajan. Ambattur, right? Yes. I fit. And this is Natarajan, Nerkupai, Erniyur Koil. Actually, I have a business here at Ambattur. I do for all automobile industries, special threads pannittu irukom. And I am in the business for last 20 years. And I just have to. That's all. Thank you. அடுத்தது சொக்ஸ்னு இருக்கு. சாரி, உங்க நேம் நீங்க என்ன டிஸ்ப்ளே பண்ணீங்களோ அதான் கூப்பிட முடியும், தப்பா எடுத்துக்காதீங்க. சொக்ஸ்னு ஒருத்தர் பேர் இருக்காங்க. அண்ணா can you please introduce yourself? சொக்கலிங்கம் ஐயப்பன். அண்ணா என் பேரு சொக்கலிங்கம் ஐயப்பன். ராச்சலை இளையத்தாகுடி கழனிவாசல். பெங்களூர்ல இருக்கேன். நான் working as associate VP in India Private Limited. Thank you. அண்ணா நானும் ராச்சலை தானே. ஊர் பங்காளி. ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் கண்ணன் ராஜா. சிவி கண்ணன் ராஜா. நான் வந்து ட்ரிச்சியில இருக்கிறேன். எடல்வேஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம் ரீஜனல் ட்ரைனிங் மேனேஜரா இருக்கிறேன். சொந்த ஊர் வந்து தேவகோட்டை இலுப்புக்குடி. சிவிஆர் ராஜேந்திரனோட எங்கர் பிரதர். ஓ, எக்ஸலென்ட், நைஸ். Thank you அண்ணன். தெய்வராயன். எம் தெய்வராயன். ஹாய், என்னோட பேரு தெய்வராயன். இளையாத்தங்குடி பெருமுருதுடையார் ஊர் ஆத்தங்குடி முத்துப்பட்டம். ஷேர் புரோக்கிங் ஐயா அப்பா பண்ணிட்டு இருந்த அதே பிசினஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆரம் ராம்நாத் கோங்கிற பேர்ல. Thank you. அடுத்து ராமநாதன் முத்தப்பன். ஹலோ, வணக்கம். என் பேர் ராமநாதன். நான் மேலைச்சோபரி பிள்ளையார்பட்டி கோவில். நான் திருச்சியில ஐ ஹாவ் அ ஃபர்னிச்சர் ஷோரூம் as well as B2B consumer durables distribution business பண்ணிட்டு இருக்கேன். Apart from this, as a passion, I do trainings and guest lectures in various management institutes. Thank you. அடுத்தது மிஸ்டர் அவினாஷ் மீனாட்சி சுந்தரம். Avinash Meenakshi. Hi, Avinash here. Ekda. Okay. Yes. Your video is not on. Video on பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். People can see you. Video optional laptop la connect இருக்கேன். Sorry. No problem. Yeah, please go ahead. இதுல I'm from Devakottai. அப்பா அம்மா திருப்பூர்ல இருக்காங்க. I am based out of Bangalore right now. Work with a company called State Street. It's a custodian bank based out of the US. Thank you. அண்ணா அடுத்தது வந்து மிஸ்டர் பாலாஜி. மிஸ்டர் பாலாஜி. குட் மார்னிங். குட் மார்னிங். பாலாஜி பேசுறேன். தேவகோட்டை இலுப்பக்குடி கோயில். நான் சார்ட்டர்ட் இருக்கேன். பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில 30 வருஷமா.
ஓகே தேங்க்ஸ்ங்க. anything கேக்குதுண்ணே, சொல்லுங்கண்ணே. ஓகே நெக்ஸ்ட் மிஸ்டர் லக்ஷ்மணன் தியாகராஜன். Mr. Lakshmanan Tyagarajan. Okay, we'll move to the next person. Mr. C. Madhu. Hello, கேக்குதா? கேக்குது. குட் மார்னிங். ஸ்ரீனிவாசன், நான் பூலாங்குறிச்சி, பிள்ளையார்பட்டி கோவில். இங்க வில்லிவாக்கம்ல எம்எம் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கோம். ஆட்டோமொபைல் டிஸ்ட்ரிபியூட்டர். we are supplying for government departments and தமிழ்நாடு போலீஸ். அப்புறம் ஜெனரல் கேரேஜஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். Thank you, Anna. Mr. Madhu, you can go ahead. மது, ஊர் வந்து பூலாங்குறிச்சி, இலுப்புக்குடி கோயில். I have a die-cut packaging manufacturing company at Avadi. So that's about. Thank you, Mr. V. Subramanian. Hey, voice is not on. சுப்பிரமணியன், சொந்த ஊர் அரண்மனை சிறுவயல், சூரக்குடி கோயில், சென்னையில வந்து மேக்ஸ் ஸ்ட்ரீட் சொல்யூஷன்ஸ் வாட்டர் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வச்சிருக்கேன். வாட்டர் ப்ரூஃபிங் எபாக்சி ஃப்ளோரிங் பண்றேன். எபாக்சி ஃப்ளோரிங் சுப்பிரமணியன் ஐ திங்க் நம்ம குரூப்ல எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ். மிஸ்டர் தியாகராஜன். சொல்லுங்க, கேக்குது. இது நான் வந்து லக்ஷ்மணன் தியாகராஜன். நான் வந்து கல்லல்ல ஊரு. கோயில் வந்து இளையட்டாக்குடி பட்னசாமி, பெங்களூர்ல இருக்கு. ஐ எம் ஸ்டேயிங் இன் பெங்களூர், working in pharma company called Micro Labs for the last 10 years. I'm into R&D. அப்பதான் சொன்னாரு, இந்த பேனா திருட்டு போனதுக்கு காரணம் இந்த பேனா விலைமதிப்புள்ள பேனா, பளபளப்பான பேனா, அதனால்தான் ஒருவனை திருட தூண்டி இருக்கிறது. ஐயப்பன் அருண், வால்யூம் சவுண்ட் கொஞ்சம் குறைக்கிறீங்களா? ஐயப்பன் அருண். Ayappan Arun, can you please mute yourself? Yeah, thanks. He has done it. And please carry on. Anil, Mr. Tyagarajan, please carry on. நான் வந்து இது மைக்ரோ லேப்ஸ்ல ஒர்க் பண்ண லாஸ்ட் 10 years. I am living in Bangalore for last 15-20 years. Thank you. Thank you, Dr. Chidambaram. I hope it is Chidambaram. Dr. Chidambaram. Dr. Chidambaram. Okay. Dr. RCT, சொல்லுங்க. Now, chief guest of the day has joined. And welcome, Mr. Rajendran. Thank you. You carry on, no problem. No, 2-3 minutes we'll start. I joined in advance, right? Good morning. 2-3 minutes we'll start the. Please go ahead. Thanks a lot. Okay, Mr. TC Meenakshi Sundaram. Okay, I think we've covered most of them. Anybody else who's been left out other than the EC members? Ryan. I think for want of time, Muthu, probably we'll go ahead. We'll have the balance. I mean, if people have not introduced, we can have the introduction at the later part of the meeting. Due to want of time, we will, before starting the meeting, I would like to hand over to Mr. Shiva Subramaniam, Srishti Construction. He would tell, he is a networking committee head, a coordinator, and so he would like to share a few words about what has been the activities of networking committee, and then we will proceed with the meeting. And then you have 3 to 4 minutes now, then we will. Yeah, not more than that. I will not take note. Yeah. See, we wish to thank everybody who's been updating the status. We wish to thank all of them who have been doing it. And அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. See, நம்ம ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணும்போது people come to know, the people are reminded of you. உங்களோட கஸ்டமர்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், but when you update the status, there are a lot of people who are tracking the status update. So it really helps if you change your status update. It helps you also, your friend as well. உங்க ஃப்ரெண்டுக்கும் அவங்களுக்கும் பிசினஸ் வரும், உங்களுக்கும் ரிமைண்டர் மாதிரி இருக்கு. And I had a lot of friends text me, message பண்ணாங்க,
என்னோட ஸ்டேட்டஸ் அப்டேட்லாம் பார்த்துட்டு இது வந்து இட்ஸ் so nice of you to promote your friend's business அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மள அப்ரிஷியேட் பண்றாங்க. Actually it elevates yourself as well. So all those people who want to stay young, think young and act young, please update your status. நீங்க ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணலன்னா you're becoming obsolete. Yeah, so if you want to stay updated, see, we have a very good chief guest who's achieved today and who is also updating himself. Another we are calling him, because of the achievements and because he's updating himself. So it's very important for us to keep ourselves young and keep updating the status. It really helps on the and that see அந்த ஒரு credibility இருக்கும். இப்போ நீங்க உங்களோட friends product promote பண்ணும்போது that gives a credibility to your friends product. So that's I think it makes a lot of sense, and without any money or and without disturbing others, நம்ம அதை போஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது தெரிய வரும். So we just wish that everybody does it. Yeah, thank you. Okay, so Anand was talking about the WhatsApp status the networking committee is doing on a daily basis between Monday to Saturday. So what we all request is that to post other people business as your WhatsApp status. அதுல ஒரு சில சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், லைக் இன்னொருத்தவங்க பிசினஸ் நான் போட்டேன்னா என்னோட பிசினஸ் people might start questioning me like whether it is your new business அப்படின்லாம். But we have already given a solution that once you put a status, also mention as a comment that no, this is my friend's business, and if at all you are interested, you can always contact the number in the poster. So this will actually clear certain doubts which your friends or family who is looking at the status can can sort it. I mean, they will not have that kind of a confusion. So with that, I think I'll hand over to CT Narayanan. Anna, please. Yeah. Good morning. Hello. Good morning. Yeah, good morning all. Morning. Vanakkam. I welcome all the NCC members to the meeting. Actually, இன்னைக்கு வந்து இந்த லாஸ்ட் 10 days நான் பார்த்துருக்கேன், இங்கே நிறைய பேனிக்னால நிறைய ரஷஸ் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு. அது ஆக்சுவலா அது இந்த இதுல வந்து அது நம்ம அவ்வளோ கவலைப்பட தேவை இருக்காது. ஏன்னா சப்ளை செயின்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. அதனால ரொம்ப இதுக்கு க்ரௌடுக்கு போகாம நீங்க உங்களை இது பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி பேண்டமிக்ல நம்ம எப்படி இது பண்ணணும், போன வருஷம் நம்ம எப்படி இருந்தோம், இந்த வருஷம் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோங்கிறது பத்தி பேசுறதுக்காக மிஸ்டர் சிவி ராஜேந்திரன் அவங்க வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு நம்மகிட்ட அதை பத்தி பேச போறாங்க. We are the coming month we are planning for a Zoom meeting also, zone meeting also. இந்த ஜோன் மீட்டிங் ஏப்ரல் 3rd வீக்ல இருந்து நம்ம அகைன் அந்த ஜோன் மீட்டிங்ஸ் வந்து பிளான் பண்றோம். ஏற்கனவே பண்ணது வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ இனிமே ஃபியூச்சர்லயும் இந்த அடுத்தடுத்து நம்ம பண்றதுல இன்னும் நிறைய மெம்பர்ஸ் இதனால இதுவாகுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தென் 3rd வந்து சப்ஸ்கிரிப்ஷன். அகைன் எல்லாரும் சப்ஸ்கிரிப்ஷன் இது பேசிட்டு இருக்கோம். இது பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணும்னு கேட்கிறேன். லாஸ்ட் மந்த் ஆண்டர்பிரினர் மீட்டிங் நடந்தது, ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் மீட்டிங் நடந்தது. ராம் அருணாச்சலம் வந்து பேசினாங்க. எல்லாரும் ரொம்ப அதை பத்தி ரொபாட்டிக் ஆட்டோமேஷன் பத்தி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. திரும்ப இன்னும் அதோட செகண்ட் பார்ட் இந்த கமிங் மந்த்ல வரப்போகுது. ஸோ எல்லாரும் அதுவும் அட்டென்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஓவர் டு மிஸ்டர் அண்ணாமலை. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. I'm just meeting you all. இப்போ NCC logo video போட்டுட்டு we'll start the proceedings. Chamber of Commerce, sail to prosper. Now I welcome Parvati Palliyapanachi, Director of Tona Financial Services, to give an introduction about our chief guest today. Good morning, everyone.
We are highly privileged to introduce the honored speaker for today's meeting, Shri C.V.R. Rajendran, Managing Director and CEO of CSB Bank, the erstwhile Catholic Syrian Bank, the oldest private sector bank in Kerala. Shri C.V.R. Rajendran was appointed Director and CEO with effect from December 9th, 2016. He is a seasoned banker with a solid grassroots level Indian banking experience spanning more than 4 decades, spread across operations, NPA, asset quality management, business process re-engineering, productivity enhancement, corporate industrial finance, merchant banking, treasury operations, international banking, primary dealership, collection and payment services, and information technology. Shri Rajendran was holding the position of Chief Executive Officer of the Association of Mutual Funds in India prior to joining CSB Bank. He has held the key position of Chairman and Managing Director of Andhra Bank from December 2013 to April 2015 and was the Executive Director of Bank of Maharashtra from March 2012 to December 2013. He has also held various positions in Corporation Bank, including that of General Manager for the period 1978 to 2012. We are highly honored to have him with us today. It's a pleasure to have you with us today, sir. We now invite you to address the chamber. Thank you. Thank you, Mrs. Pompey. Am I audible? Yes, sir. Thank you. Thank you. So, காலையில தான் அழைப்பட்ட பேசுனேன். என்ன டாபிக்ல பேசணும் அப்படின்னு சொன்னேன். கொரோனாவில் கற்றுக்கொண்ட பாடங்களும் எப்படி நம்ம ஃபார்வர்ட்ல போகலாம் அப்படிங்கிறத பத்தி பேசுனேன். கொரோனா நம்ம பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டா எனக்கு இல்லைன்னு தோணுது. இந்த மீடியாவுக்கெல்லாம் வேற வேலை இல்லாதனால அவங்க பிசினஸ் நடக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து பேய் படம், த்ரில்லர் மூவி இந்த மாதிரி படங்கள் தான் ஓடுது. மீடியாவில் ஏதாவது நல்ல நியூஸ் எப்பாவது கேள்விப்பட்டிருக்கோமா? காலையில நியூஸ் ஓபன் பண்ணோம்னா பேட் நியூஸுக்கு இருக்க வேல்யூ வியூவர்ஷிப் வேல்யூ குட் நியூஸ்க்கு இருக்கிறது இல்லை. அதனால பேட் நியூஸ் தான் அவங்களுக்கு பெரிய பிசினஸா போகுது. எங்கேயோ நடக்கிற ஒவ்வொரு சின்ன சம்பவங்களையும் சின்ன மோசமான சம்பவங்களை பெரிதுபடுத்தி காட்டி மக்கள் மனசுல ஒரு பயத்தை ஊட்டி அதுக்கு தான் வியூவர்ஷிப் கிடைக்குங்கனால அதை தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதர்வைஸ் இதுதான் நம்ம பார்த்த ஒரு மிகப்பெரிய பெருந்தொற்றா அப்படின்னு கேட்டா அட்லீஸ்ட் நான் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு 5-6 வயசு வந்தப்போ பெரிய அம்மையால பாதிக்கப்பட்டு ஒரு 40 நாள் படுக்கையில். அப்போ ஊர் முழுக்க இருந்தது. இப்போ ஸ்மால் பாக்ஸ் ஹஸ் பீன் எராடிகேட்டட் வித் ப்ராப்பர் வேக்சினேஷன். அப்போ ஸ்மால் பாக்ஸ் வந்து இதே மாதிரி ஒரு பெருந்தொற்று. அன்னைக்கு ஸ்மால் பாக்ஸ் வந்தப்போ தினமும் காலையில ஒரு நியூஸ் வரும். அவங்க வீட்டுல இவங்க போயிட்டாங்க, அவங்களுக்கு கண்ணு போச்சு. எங்க அம்மாண்டி கண்ணு போயிடுச்சு. ஆக்சுவலா பெரிய அம்மையில இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நியூஸ் வரும். அது நம்ம நியூஸ் மட்டும். தேவகோட்டையில இருக்க ஊர்ல இருந்து எத்தனை பேர் செத்துட்டாங்க அப்படின்னு தெரியும். அவ்வளவு இவ்வளவெல்லாம் மருத்துவ வசதிகள் இல்லாத காலம். இந்த மாதிரி அம்மை நோய்க்கு வந்து நீங்க டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச காலம். வீட்டிலேயே வச்சிருந்து எங்க ஆயாவும் எங்க அப்பச்சியும் தான் பார்த்துட்டு அதை மீட்டு கொண்டு வந்து மறுபடியும் கொண்டு. அதே மாதிரி கால்ராங்கிற ஒரு நோய் வந்து ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திச்ச காலங்களும். பின்னால மலேரியா வந்து எவ்வளவு பேரை கொண்டு போச்சுங்கிறது தெரியும். டெல்லியில வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் டெங்குங்கிறது வருஷம் வரக்கூடிய பெருந்தொற்று. எப்ப டெங்கு வரும்னு தெரியாது. டெங்கு வந்து பொழைச்சவங்க ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிக்கன் குனியான்னு ஒண்ணு வந்து நம்மள எல்லாம் ஆட்டி வச்சது ஞாபகம் இருக்கு. அது மாதிரிதான் இது ஒண்ணு. இந்த மாதிரி என்ன வரப்போகுதுன்னா இவர் பில்கேட்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. பில்கேட்ஸ் வந்து 2015 பேசும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய தொற்று 3 வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இன்னைக்கு சைனா மாதிரி தேசங்கள் வந்து இதை ஆயுதமா பயன்படுத்தி மற்றவர்களை அழிக்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனோட வாழ பழகிக்கிறத தவிர நமக்கு ஒரு வழியே கிடையாது. ரைட்? நம்ம தடுக்க முடியாது. எது தடுக்க முடியாதோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் மனிதனோட பெரிய இயல்பு. எப்படி இந்த நோயால பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னு யோசிக்கலாமே தவிர இது வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம முடிஞ்சு போயிடும். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் எனக்கு என்னன்னா, பேங்க்ல வேலை பார்க்குற இன்னைக்கு இந்த பேங்க்லயும் சரி, நான் முன்னால வேலை பார்த்த 3-4 பேங்க்ல இருக்கவங்களோட பேசும்போதும் சரி, இந்த தொழில்கள்லாம் நசிச்சு போச்சுங்கிறதுக்காக ஒரு ரீஃபேஸ்மெண்ட் கொடுக்கலாம். ரீஃபேஸ்மெண்ட்னா
கால நீட்டிப்பு கொடுக்கலாம், திருப்பி காலத்துக்கு நீட்டிப்பு கொடுக்கலாம்னு ரிசர்வ் ரூல் கொண்டு வந்தாங்க. Believe me, not even a single large boss approaching asking for an extension of leave. There are small people who have approached. SMEs, SSI industries have approached us for extension of time. But that is very negligible part of it. Hardly 5% of the people might have got the replacement. For the industry as a whole also. There are not many who opted for it. Right? Maybe some loan we are given additional loan of 20%, which many people have avoided. Because we were incurring all our overheads, the rent was paid, the salaries were paid in many places, and other fixed expenses were incurred, and without any revenue. So some of the working capital is eroded. People have approached us for asking for additional working capital limit, which you might have given. But nobody has asked for a moratorium, or nobody has asked for an extension of it. Because that will spoil your credit record. Even when we call them and tell them, sir, when does a reface பண்ணீங்கன்னா என்னோட credit record போயிடும் சார், அப்புறம் நாளைக்கு உங்களோட ரேட்லாம் கூடிடும். பேங்க்ல ரேட் இப்போ எப்படி சார்ஜ் பண்ணாங்கன்னா உங்களோட ரேட்டிங் பொறுத்து. உங்க சிபில் ரேட்டிங் என்ன இருக்கோ, 800க்கு மேல இருந்தா சிபில்ல நீங்க பை அட் சீப்பஸ்ட் லெவல்ல உங்களுக்கு ஹவுசிங் லோன் கிடைக்கும். 600 இருந்தா லோனே கிடைக்காது. 700 இருந்தா ஒரு ஆவரேஜ் ரேட்ல கிடைக்கும். ஸோ கிரெடிட் ட்ராக் ரெக்கார்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு நம்ம எந்த பிசினஸ் பண்ணாலும். அதனால தவறாம கட்டிட்டு வருவோம். நாணயம்ங்கிறது என்ன? நாணயம்ங்கிறது எபிலிட்டி டு பே இல்லை. எப்போ சொல்றது, கடன் வாங்கும் பொழுது 2 கிரைட்டீரியா பாக்குறோம். ஒன்னு வந்து whether the borrower has the ability to pay. Ability to pay comes when he is able to generate sufficient cash surplus in the business to meet his expenses and to meet our interest obligation and the repayment obligation. That is the ability to pay. Then the intention to pay. There are a lot of people who had the ability to pay. Malaya had the ability to pay, but he never had the intention to pay, for which he paid a price later on. So there are people who have the ability to pay, but don't have the intention to pay. Both these things are captured in your credit history. Okay. So you, as a growing entrepreneur, credit history is becoming very important. So people are very much bothered about the credit history. So those who want to continue in the business, those who understand the credit history. So most of them have opted, no, we will pay. We will be in a position to overcome. We will be in a position to pay. Now the second phase has come. I started discussing with my borrowers what support you need. Many are not very clear about it because the impact of the second is not known yet. It is affecting people in a different way. But we will, many of them are sounding much more confident than what they were in the first round. First round எடுக்கும் பொழுது நீங்க வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றதுக்கு 2 நாள் முன்னால பாம்பேல இருந்தேன். லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு நியூஸ் கிடைச்சதுனால புறப்பட்டு சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில தான் அடுத்த ஒரு 8-9 மாசம் இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. எங்க பில்டிங்ல நுங்கம்பாக்கத்துல நான் இருந்த பில்டிங்ல வந்து ஒரே ஒரு பையனுக்கு வந்து பாசிட்டிவ் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. 28 நாள் என்ன குவாரண்டைன் பண்ணிட்டாங்க அந்த வீட்டில். அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியல, பிளாட்டை விட்டு வெளியே வர முடியல. அந்த என்டையர் நுங்கம்பாக்கம் ரோட பிளாக் பண்ணி வெளியில பால் வாங்க கூட வெளியே போக முடியாத ஒரு நிலைமை கொண்டு வச்சுட்டாங்க. ஓகே, அவ்வளவு மேல எல்லாம் ட்ரோன்லாம் வந்து டெய்லி மருந்து அடிக்கும், டெய்லி முனிசிபல் ஆள் வருவாங்க. யாரோ ஒரு பையன் அவங்க வெளியூர்ல இருந்து வந்தா அங்க இருந்த 2 நாள் இருந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்கிறதுக்காக இவ்வளவு இருப்பாங்க. இன்னைக்கு ஃப்ளோரா கோவிட் இருக்கு எல்லா வீட்லயும், யாரும் அதை பத்தி கவலையப்படுறது இல்லை. ரைட், ஓகே, இட் ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் த லைஃப், காட் யூஸ். பிப்ரவரி மாசத்துல ஒரு கல்யாணத்துக்காக தேவகோட்டைக்கு போக வேண்டிய அவசியம் இருந்தது. கல்யாணம், பிலீவ் மீ, ஐ அம் தி ஒன்லி பர்சன் ஹூ வாஸ் வேரிங் மாஸ்க் அட் தட் டைம். ரைட், எல்லாம் பாக்குறவங்கள என்ன ஏதோ பைத்தியக்கார மாதிரி பார்த்தாங்க. இருந்தாலும் நான் மாஸ்க் போட்டே பழகிட்டதுனால மாஸ்க் போட்டுதான். அந்த முன்னெச்சரிக்கைகளை விட்டதுனால தான் நீங்க தமிழகம் வந்து மறுபடியும் பார்த்து, ஒருவேளை நமக்கு அந்த போயிடுச்சு அப்படின்னு நினைக்காம இது வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு, நம்ம முன்னெச்சரிக்கையா இருப்போம் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா வந்திருக்காரு. மாஸ்க்ல டிசைனா மாஸ்க் கலருக்கு சூட்டார மாதிரி மாச்சு, சாரிக்கு சூட்டார மாதிரி மாச்சு, சட்டைக்கு சூட்டார மாதிரி மாச்சு. இந்த மாஸ்க் எதுவுமே மாஸ்க் இல்லைங்கிறது யாருக்கும் புரியாம போயிடுச்சு. ரைட்டா, இந்த மாஸ்க் எதுவுமே ப்ரிவென்ட் பண்றது இல்ல இந்த நோய் தொற்று அப்படிங்கிறது யாரும் புரியல. இப்பதானே சொல்றாங்க ஏர்போர்ன்னு, அப்ப எல்லாம் டிராப்லெட்ஸ் எல்லாம் வருதுனாங்க. அதனால இதை தொடாத கை கழுவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, அதுல எல்லாம் வர்றது இல்ல, இது ஏர்போர்ன், அதனால மூச்சு விரல் தான் வருது, ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்காதீங்க, அடுத்து உங்களோட மூச்சு காற்று பாதிக்கப்பட்டவர்கள் மூச்சு காற்று உங்களை தொட்டாலே உங்களுக்கு வியாதி வருங்கிறாங்க. அதுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து மாஸ்க் மட்டும்தான். ஒருவேளை ஒழுங்கா மாஸ்க் போட்டு இருந்திருந்தோம்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை நமக்கு வந்திருக்காது. அதெல்லாம் வேண்டாம்னு தூக்கி போட்டதுனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, மாட்ட வேண்டிய சிக்கல் வந்துச்சு. அட்லீஸ்ட் இது ஒரு பெரிய பாடம். இதை வச்சு நம்ம இனிமே வரும், இனிமே இந்த தொற்றுகள் வரப்போறது, இதுதான் ஃபியூச்சர் வேர்ல்டு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ரைட்டா, அதுவா வரலாம், இயற்கையா வரலாம், அது செயற்கையா உருவாக்கப்பட்டு ஒரு போராக
இது உருவெடுத்து வரலாம். பட் எனிவே அதையெல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை. அதோட வாழ பழகிறதா நம்ம செய்யக்கூடிய ஒரே காரியம். அது நிறைய பேர் பழகிட்டாங்கன்னு தான் தோன்றது. மறுபடியும் இந்த சர்க்கிள் முடிஞ்சு கொஞ்ச நாள் பாம்பே முடிஞ்சு கேரளால போயிருந்தேன் கொஞ்ச நாள். ஆல்மோஸ்ட் next 1 year I was in Kerala. Next 6 months I was in Kerala. Came to Bombay on a visit and I was held back at Bombay. Now I'm in Bombay. Right. மோசமான கண்டிஷன்ல பாம்பேல இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ முதல்ல நீங்க உங்க அசோசியேஷன்ல இருந்து என்ன ஜூம்ல பேச கூப்பிட்டப்போ அப்போ சென்னையில இருந்தேன். ஜூம் மீட்டிங்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றேன்னு தெரியல. நான் ஜூமே டவுன்லோட் பண்ணேன். என்னோட அஃபிஷியல் மீட்டிங்லாம் அப்போ ஜூம்ல நடக்கல. ஓகே, எங்களுக்கு எல்லாம் கான்கால்ல. இப்ப ஜூம் இல்லாம எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்னு தெரியாம போயிடுச்சு. ரைட்டா? எல்லா மீட்டிங்கும் ஜூம்ல தான் நடக்குது. ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் ஜூம்ல நடத்தும். ஓகே, ஜூம்ல இல்ல மத்த ஆப்ல நடத்தும். ஓகே, அதுக்கு எல்லா சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. வீட்டுல எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. நேற்று ரிலையன்ஸ் ஜியோ 2 தடவை ஃபைல் ஆயிடுச்சு. ஆல்டர்னேட்டிவ்லி ஏர்டெல் வச்சுட்டு இருக்கோம். நேற்று போர்டு மீட்டிங் இருந்தது. ஸோ நேச்சுரலி போர்ட் மீட்டிங், ப்ரெஸ் மீட் இருந்தது. நேற்று ப்ரெஸ் மீட், அதுக்கப்புறம் இன்வெஸ்டார் மீட் இருந்தது. இன்வெஸ்டார் மீட் எல்லாமே ஜூம்ல நடக்கும். ஓகே, எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நினைச்சோம் அதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமா. வேற போன வருஷம் எங்களோட ப்ராஃபிட், இந்த பேங்கோட ப்ராஃபிட் வந்து 12,90,00,000 இருந்தது. அதாவது 20 மார்ச் 20 நேற்று பப்ளிஷ் பண்ண ரிசல்ட்ஸ் மார்ச் 21 218 கோடி ரூபாய் சம்பாதிச்சு. ஸ்டாக் மார்க்கெட்ல இது வரைக்கும் வெளியே வந்திருக்க ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல நல்ல ரிசல்ட் தான் முதல்ல வெளியே வரும். மோசமான ரிசல்ட் பின்னால்தான் வரும். அது அப்புறம் பார்ப்போம். இது வரைக்கும் வந்திருக்க ரிசல்ட் எல்லாம் பார்த்தோம்னா எல்லா கம்பெனியுமே பெரிய பெரிய கம்பெனி அத்தனையுமே நல்லா பார்த்துருக்காங்க. நொடிச்சு போன கம்பெனி எதுவுமே இல்லை. அதான் ஸ்டாக் மார்க்கெட் 50,000 ஓடிட்டு இருக்கு இல்லையா? பிஎஸ்சி 50,000 ஓடுதுன்னா எல்லா பெரிய பிசினஸும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சரி, பெரிய பிசினஸ் எதுவுமே கெட்டு போகல. இன்னைக்கு ஸ்டீல் வந்து டாடா ஸ்டீலோட வேல்யூ எங்கே போயிடுச்சு பாருங்க. அந்த செயலோட வேல்யூ என்ன? 20 ரூபாய்க்கு இந்த செயல் இன்னைக்கு எங்கே போகுதுன்னு பாருங்க. சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் எங்கே போகுது பாருங்க. ஸோ மிகப்பெரிய அளவுல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, மிகப்பெரிய அளவுல ரிப்பேர் நடக்குது. முதல்ல இந்த பில்டிங்குள்ள நான் இருக்கிற காம்ப்ளெக்ஸ்ல கோரேகான்ல இருக்கேன், அந்தேரி ஈஸ்ட்ல இருக்கேன். 1800 ஃபிளாட் இருக்கு. இந்த இடத்துல 1800 ஃபிளாட். வரக்கூடிய எல்லா டெலிவரியும் கீழே தான் போய் பிக்கப் பண்ணிக்கணும். ஆனா வீடை ரிப்பேர் பண்றது மட்டும் நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இந்த இடத்துல இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லா வீட்லயும் வேலை நடக்குது. 24 மணி நேரம் யாராவது ஒருத்தர் இடிச்சுக்கிட்டே இருக்காங்க சைட்ல. எல்லா வீட்டுல இருக்காங்க. ரைட்டா? வீட்டுல தேவைகள் அதிகமா இருக்கு. எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது வீடோட எக்ஸ்டென்ஷன் அதிகம் இருக்கு. ஃபர்னிச்சர்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. டேபிள் அகாமடேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒரு ஒர்க் அது வீட்டுல தானே இருக்கும். இந்த வேலையை முடிச்சிருவோம்னு நினைச்சு வேலை எடுத்துட்டு. ஸோ பெரும்பாலான வேலைகள் ஒத்தி வைக்கப்படவில்லை. இந்த இதுல நடக்குது, வேற விதமா நடக்குது. அவ்வளவுதான். கேர்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறதா எந்த பிசினஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சதோ, இந்த மாடலுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சதோ அவங்க எல்லாம் சர்வே பண்ணிட்டாங்க. யாரால அடாப்ட் பண்ண முடியலையோ அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. டூரிசம், கேரளாவில் டூரிசம் தான் மெயின் பிசினஸ். ரிசார்ட்ஸ் தான் மெயின் பிசினஸ் எங்களுக்கு. ரிசார்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் நம்பிதான் அங்க பிசினஸே ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஹோட்டல் இல்லை, எல்லா ஹோட்டலையும் மூடிட்டாங்க, எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் மூடிட்டாங்க. எப்படி இது நடக்குது? யாரெல்லாம் டெலிவரியை பிக்கப் பண்ணிட்டாங்களோ, ஹயாட் ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. லூலு சூப்பர் மார்க்கெட் குரூப்ல இருந்து ஹயாட் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். மிகப்பெரிய ஹோட்டல் திருச்சூர்ல ஓப்பன் பண்ணி 2வது மாசத்துல லாக் அவுட். எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், எப்படி பண்றது? ஹயாட் ஹோட்டல்ல இருந்து டோர் டெலிவரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஹயாட் ஓகே, டோர் டெலிவரி எவ்ரிடே மெனு வருது எங்களுக்கெல்லாம். ஓகே, என்னென்ன மெனு? இன்னைக்கு ஸ்பெஷல் மெனு, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மெனு, இன்னைக்கு லஞ்ச் மெனு. வி ஆர் சர்விங் அட் யுவர் டோர். இங்க ஷோபா சிட்டின்னு ஒரு இடத்துல இருக்காங்க. அங்கேயே ஒரு 800 ஃபிளாட்ஸ் இருக்கு. 800 ஃபிளாட்டுக்கு ஹயாட் ஹோட்டல்ல இருந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அடாப்டேட். அது எனிவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு. இவ்வளவு லேபர் இருக்காங்க. அந்த லேபர் காஸ்டாக ரெக்கார்ட் பண்ண முடியுமா? மொத்தமா ஒன்றும் சம்பாதிக்கிற பொருள் இல்லை பெருசா. பட் நஷ்டத்தை குறைக்கிறதுக்கான வழி வந்து டோர் டெலிவரி பண்ண முடியுமான்னு பார்க்கல. எங்க ஒரு நாடார் கடை இருக்கு அந்தேரி ஈஸ்ட்ல எங்களுக்கு. நான் அந்தேரி ஈஸ்ட்ல இருக்கேன், அந்தேரி வெஸ்ட்ல இருக்கு ஆனந்தம் ஷோ. நமக்கு தமிழ் சாமான் எல்லாம் வேணும்னு சொன்னா மதுங்க போட்டி அந்தேரியில இந்த கடைக்கு தான் போயிட்டு இருப்போம். இப்போ வந்து வாரத்துக்கு 2 தடவை அண்ணாச்சி கூப்பிடுறாரு வீட்டுக்கு. சார் இந்த வாரம் புதுசா எல்லாம் சாமான் எல்லாம் வந்திருக்கு சார், அதெல்லாம் வந்து இது வந்து நம்ம என்ன வாங்கணும் அப்படி தெரியும். லிஸ்ட் வச்சிருக்காங்களா, ஆர்டரை பார்த்துட்டு கருப்பட்டி வந்திருக்கு சார், ஊர்ல இருந்து சுக்கு காப்பி வந்திருக்கு சார், எல்லாம் வந்திருக்கு சார், நான் பையன்ட்ட அனுப்பிச்சு விட்டுமா சொல்லுங்க. வாரத்துக்கு 2 தடவை வீட்டுல கொண்டு போனாரு. அடாப்ட் பண்ணிக்கலாம். மளிகை கடை திறக்க முடியாது, லாக் அவுட் இருக்கு. ஓகே, மளிகை கடை திறக்கல, ஆனா வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கு.
யாரெல்லாம் அடாப்ட் பண்ணிட்டாங்களோ அவங்க எல்லாம் சர்வே பண்றாங்க. யாரெல்லாம் லாக்டவுன்ல ஒடுங்கி நின்று டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கோமா காலையில சாயந்தரம் வரைக்கும் அவங்க எல்லாம் கேஷ் பண்றாங்க. ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்ன ஆகும்னு பாருங்க. ஜிஎஸ்டி கலெக்ஷன் லாஸ்ட் மந்த்துக்கு எவ்வளவு தொகைன்னு பாருங்க. மிகப்பெரிய தொகை இல்லையா? ஒரு வியாபாரம் நடக்காத அதை குறிப்பிட்டு காமிங்க. லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். லைஃப் இஸ் கோயிங் ஆன். ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைஃப். இந்த பேங்கோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தோம்னா எந்த லோன் கட்டல, கார்பரேட் லோன் எல்லாம் கட்டிடுறாங்க. 30% எனக்கு கார்பரேட் லோன். கார்பரேட் லோன்ல ஒரு பிரச்சனை, ஒரு நாள் டிலே இல்லை, கட்டிட்டு வராங்க. எஸ்எம்இல பெரும்பாலான கட்டிடுறாங்க. ஒரு 5% தான் எனக்கு வந்து டிலேயா கட்டிட்டு இருக்காங்க. ஓகே, மற்றவங்க எல்லாம் கரெக்டா கட்டிடுறாங்க. எம்எஸ்எம்இன்னு சொல்றோம் இல்லையா, சிறு தொழில் வர்த்தகர்கள் அந்த கடை வச்சிருக்கவங்க, இவங்கள ஒரு செக்ஷன் ரொம்ப நல்லா இருக்காங்க. முதல்ல இருந்த விட நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு மருந்து கடைக்கார்ட்ட பேசிட்டு இருந்தேன் மெட்ராஸ்ல இருக்கல. எப்படி இருக்குன்னா, சார் மருந்து வியாபாரம் கம்மியா தான் இருக்கு, ஏன்னா டாக்டரே இல்லை இப்ப, அதனால எல்லா மெடிசனும் வர்றது இல்லை சார், சும்மா இந்த மாஸ்க் அது இது அப்படிதான் போயிட்டு இருக்கு. வழக்கமா சாப்பிட்றவங்க, ரெகுலரா சாப்பிட்றவங்க, பிபி மாத்திரை, ஹார்ட் பேஷண்ட், அவங்க வந்து வாங்கி போறாங்களே தவிர இந்த பிரிஸ்கிரிப்ஷனுக்கான சேல்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு சார். அப்புறம் எப்படி உங்க வியாபாரத்தை மேனேஜ் பண்றீங்க? கிட்டத்தட்ட மளிகை கடையா மாத்திட்டேன் சார். என்னவெல்லாம் விற்க முடியுமோ, பிஸ்கட் அது இது எல்லாம் வச்சிருக்கேன் கடையில இப்ப. ஏன்னா மளிகை கடையை திறக்க முடியல. போன லாக்அவுட்ல வந்து மளிகை கடை திறக்க பெர்மிஷன் இல்லை, மருந்து கடை திறக்க பெர்மிஷன் இருக்கு. மருந்து கடையில மற்ற எல்லா தேவைகளையும் சோப்பு சீப்பு எல்லாத்தையும் எல்லாம் கொண்டு உள்ள வச்சுட்டேன் சார். வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வியாபாரம் முதலோட நல்லா இருக்கு. பிசினஸ் மாடல் சேஞ்ச், ரைட்? தே ஆர் சர்வைவிங். ஸோ இது நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற பாடம் என்னன்னா, யாரெல்லாம் மாற்றத்திற்கு தயார்படுத்திக் கொள்ள முடியுமோ, யாரெல்லாம் குயிக்கா ரியாக்ட் பண்ண முடியுமோ, அவங்க எல்லாம் வந்து சர்வே பண்ணிட்டாங்க. டாடா சொல்றாரு, டாடா இந்தியன் ஹோட்டல்ஸ்ல இருக்க தாஜ் ஹோட்டல் குரூப் எல்லாத்தையும் அதெல்லாம் கோவிட் சென்டரா மாத்தும் அப்படின்ட்டாரு. நான் கூட ஆச்சரியப்பட்டேன். நான் ரெகுலரா தாஜில் தங்குறேன். கோவிட் சென்டரா மாத்திட்டாருன்னா அடுத்த தடவை நம்ம கூட தாஜில தங்கலாமா வேண்டாமா? கோவிடா இருந்தது, இது கோவிட் பேஷன்ஸ் இருந்த இடமா இருந்தது. கோவிட் பேஷண்ட் இல்லாத இடம் எது? நம்ம போறது இல்லை. இப்ப கார் எடுத்துட்டு போறோம், கார்ல வந்து நம்ம டிரைவர் கூட வரான், அவன் தாராவில இருந்து வரான், எனக்கு அவன் டெய்லி கோவிட் பேஷண்ட் நம்ம பார்க்க முடியாது, ரைட்? அதே மாதிரி நம்ம போற ஹோட்டல், நம்ம சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் எல்லா இடத்துலயும் கோவிட் பேஷண்ட். ஒன்ஸ் பிரச்சனை முடிஞ்ச பிறகு மருந்து அடிச்சாங்கன்னா எல்லாத்துக்கும் தீர்ந்து போயிடும். நிச்சயமா டாடா ஒரு முன்னுதான். அதெல்லாம் டாடா ஒன்றும் தாஜ் ஹோட்டல் சார்ஜ் பண்ண போறது இல்லை. அப்கோர்ஸ் நம்ம ஊர்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட தாஜ் ஹோட்டல் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கேரளாவில் 2 லட்சம் போட்டோம்னா, மெட்ராஸ்ல ஒரு ஆர்பிஐ ஆபீசர் ஒருத்தர், அவரும் அவர் ஒய்ஃபும் குழந்தை இல்லாதவங்க, ரிட்டையர் ஆன 70 வயசு முதியவர், அவருக்கு வந்து கொரோனா வந்துருச்சு. கூப்பிட்டு பேசுறாரு, சார் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் எனக்கு அட்மிஷன் கொடுங்க. ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு பேசினேன். 2 பேருக்கும் 14 லட்சம் ரூபாய் கட்டினீங்கன்னா எடுத்துக்கலாம் சார் உள்ளங்க. 14 லட்சம் ரூபாய் கட்டினா இன் பேஷண்டா எடுத்துக்கிறோம், இல்லாட்டி ஒன்றும் பேசாதீங்க. அதுவும் பெட்டு கிடையாது, நீங்க கூப்பிட்டுறதுனால உங்களுக்கு நான் சொல்றேன், 14 லட்சம் ரூபாய் கட்டினா எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம் அப்படிங்க. ஸோ எவ்வளவு ஹோட்டல்ஸ், எவ்வளவு ரெஸ்டாரண்ட்ஸ், எவ்வளவு நம்ம கல்யாண மண்டபங்களை யோசிச்சுப்போம். இங்க ஒரேகான்ல ஒரு பெரிய எக்ஸிபிஷன் கிரவுண்ட் இருக்கு, அதை கம்ப்ளீட்டா கோவிட் சென்டர் மாதிரி. பிகேசியில் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் மைதானம் இருக்கு. இந்த மைதானம் முழுக்க இன்னைக்கு கோவிட் சென்டரா மாத்தி பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றாங்க. நம்ம ஊர்ல கல்யாண மண்டபம் எத்தனை மண்டபம் இருக்கு? நம்ம ஒவ்வொரு வீடுமே கல்யாண மண்டபம் தானே ஆக்சுவலா. அதை ஒரு கோவிட் சென்டரா ஏன் மாற்ற முடியாது? நம்மளால நிச்சயம் மாற்ற முடியும். எங்கெல்லாம் தேவைப்படுதோ அப்ப இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு, என்ன மேக்சிமம் நான் கட்டில் வாங்கி போட போறோம், அவ்வளவுதான். அதுக்குள்ள பணத்தை ரீஇம்பர்ஸ் பண்றது கவர்மெண்ட்ல தயாரா இருப்பாங்க இன்னைக்கு. ஸோ புதிய தொழில் வாய்ப்புகளே இது உருவாக்கி கொடுத்துருக்குங்கிறத நிஜம் ஆக்சுவலா, ரைட்டா? இவ்வளவு பேஷண்ட் அகாமடேட் பண்றதுக்கு நமக்கு ஆள் தேவைப்படுது. நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய நர்சஸ் இருக்காங்க, வேலை இல்லாத நர்சஸ் நிறைய இருக்காங்க, பார்த்துக்க ஆட்கள் நிறைய இருக்காங்க. அதுக்கு இல்லாதது ரியல் எஸ்டேட் தான். கெப்பாசிட்டி இல்லைன்னு சொன்னா என்ன கெப்பாசிட்டி இல்லை? ஹாஸ்பிட்டல்ல பெட் கெப்பாசிட்டி இல்லை. ஸோ பெட் கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு, எல்லா இடத்துலயும் பண்ண முடியுமா? அடாப்ட் பண்ணவங்க. ஈவன் இந்த கோவிட்ல கூட சென்னையில், கேரளாவில் நிறைய சென்டர்ஸ் வந்து ரீட்ரீட் ஒன்று கொடுப்பாங்க. ரஜினிகாந்த் போயிட்டு வந்தார்ல, அந்த ரீஜினோவேஷன் ப்ரோக்ராம், அதுக்கு புக் பண்ணி ஜெர்மன்ல இருந்து ஆள் கொண்டு வர்றாங்க. ஒரு ரிசார்ட் வந்து ஒன்லி ஃபார் ஜெர்மன் பீப்புள் தான் அவங்க கேட்டகரி அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஜெர்மன்ல இருந்து பேஷண்ட்ஸ் கொண்டு வந்து எல்லா விதத்திலையும் ப்ரொடெக்டட் இது கொடுத்து, அஃப்கோர்ஸ் தே டேக் ஆல் நெசசரி ப்ரிகாஷன். 14 days treatment, 28 days treatment for regeneration programs பண்ணிட்டு இருக்காங்க. Those who adapted themselves to the circumstances and able to deliver or continuing to deliver, right? இன்னொரு பெரிய மாற்றம் என்ன வந்ததுன்னா, இந்த ஹோம் டெலிவரி, ரைட்? வீட்டில் நம்ம பிள்ளை இல்லாம டயர்ட் ஆயிடுச்சு, ரைட்? சாப்பிட்டு இந்த அம்மா சமைக்கிற சாப்பிட்டு எவ்வளவுதான் அம்மா நல்லா சமைச்சாலும் ஒரு போர் அடிச்சிருக்கு.
வாரத்துக்கு ஒரு தடையா வெளியில போயிட்டு இருந்தோமே, அது இல்லாம பிள்ளைங்களாம் ரொம்ப ரொம்ப போர் அடிச்சு. ஹோம் டெலிவரிங்கிறது மொபைல் ஒரு கான்செப்ட் இருக்கு. எல்லாருமே குக் பண்ணலாம். நீங்க நான் நகர்த்தார உணவுகளை நான் சமைக்கிறேன்னு சொல்லி ஒரு வெப்சைட்ல போட்டு விட்டோம்னா அதுக்கு டெலிவரி, அது ஜொமேட்டோ வந்து பிக்கப் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் தயாரா இருக்காங்க. ஓகே, எவ்வளவு ஃபுட் டெலிவரி இன்னைக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தெருவுல ஓடுற வண்டியில பாதி வண்டி ஜொமேட்டோவும் யூபருமா தான் இருக்கு. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இல்லையா? டெலிவரி போயிட்டு தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் டெலிவரி நடக்கும். நிறைய பிசினஸஸ் அடாப்ட் பண்ணிட்டாங்க. நிறைய புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகி நம்ம வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோம். நம்ம ஆட்கள்ல நிறைய பேர் வந்து இறங்கி வேலை செய்ய தயாரா இல்லாத ஏஜென்ட் வச்சு போய் பழக்கப்பட்டவங்க. அதுவும் எங்க சைடுல எடுத்து பாத்தீங்கன்னா தேவகோட்டை காரைக்குடியில ஏஜென்ட் வச்சே நாங்க பழக்கப்பட்டவங்க. அந்த பக்கம் வலையப்பட்டி ராயபுரம் அந்த ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் இறங்கி வேலை பார்க்குற ஆளுங்க. ஓகே, அதனாலதான் அவங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ரைட்டா? இறங்கி வேலை பார்க்குற ஆட்கள் வந்து தொழில் நடத்தக்கூடியவங்களா இருக்காங்க. எந்த தொழில் நடத்தினாலும் வேற நமக்கு தெரியலன்னா அந்த தொழில் நடத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன் நிச்சயமா வந்து பேங்க்ல இன்னைக்கு சேர்மனா இருக்கிறாங்கன்னா டியூன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஆபீசரும் ஒவ்வொரு டெஸ்க்லயும் பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படிங்கறது என்னால பண்ண முடியும். ஒரு பேங்கை வந்து எந்த வேலையும் என்னால் எடுத்து செய்ய முடியும். எந்த வேலையிலையும் என்ன நுணுக்கங்கள் இருக்கு, அதுல என்ன சிரமங்கள் இருக்கு, அதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், எவ்வளவு டைம் எடுக்கும், ஒரு ஆள் எவ்வளவு டர்ன் அவுட் கொடுக்க முடியுங்கிறது எனக்கு தெரியும். எல்லா வேலையும் கத்துட்டு தான் மேல வந்திருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து ஒரு பிசினஸா மேனேஜ் பண்ண முடியும். அப்படி இல்ல ஆள் வச்சு வேலை பார்த்தோம்னா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ நீங்க இறங்கி வேலை பார்க்கும்போது ஃபீல்டோட ஃபீட்பேக் உங்களுக்கு நிறைய கிடைக்குது. இந்த ட்ரெண்ட், சேஞ்சிங் ட்ரெண்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சென்னை முழுக்க நம்ம பிரமிட் நடராஜன் வந்து மாவடு அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காரு. எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் வெப்சைட்ல போய் பாருங்க. மாவடு அப்படின்னு பேர். என்ன பண்றாங்க? they are delivering food at home. When I go to Chennai at times I order for it. Okay, not cheap. Okay, 130 rupees நம்ம சார்ஜ் பண்ணாங்க நான் இருக்கும்போது ஒரு வருஷம் முன்னால. இப்ப கூட்டி இருக்கா 130 rupees for a meal and maybe similar charges for a breakfast and night tiffin. ஒரு இதுல வச்சு கொண்டு கொடுத்துறாங்க. மாவட்ட நடராஜனோட ஸ்டேட்டஸ் என்ன, அவர் பண்ற தொழில்களோட டர்ன் ஓவர் என்ன, அவர் இன்னைக்கு எந்த தொழிலுக்கு வந்திருக்காருன்னு பாரு. இது என்ன கேவலமான தொழிலா இல்ல இதோட ஃபியூச்சர் என்னன்னு புரிஞ்சவர் வந்திருக்காரு அப்படின்னு. இதுதான் ஃபியூச்சரா இருக்க போகுது. 2 பேரும் வேலை பார்க்கக்கூடிய எல்லா வீட்லயும் இன்னைக்கு சமைக்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அமேசான்லயோ அல்லது நெட்ஃபிளிக்ஸ்லயோ ஒரு படம் பார்த்தேன் சமீபத்தில். ரொம்ப நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட ஒரு மலையாள படம் தமிழ்லயே வந்திருக்கு. த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு. கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு படம் பாருங்க, அவசியம் பாருங்க. ரைட், எப்படி பெண்கள் வந்து அடுப்படியிலேயே போட்டு முடக்கப்படுறாங்க, அதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தங்களை பத்தி அது பேசு. ஸோ இந்த ஃபுட்டுங்கிறது வந்து சிங்கப்பூரோட வளர்ச்சிக்கு வந்து மெயின் காரணம் வந்து the healthy food is available at an affordable price in Singapore அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? எந்த ரெஸ்டாரண்ட் போய் பாருங்க. நம்ம லிட்டில் இந்தியாவில் போய் பார்த்தோம்னா காரைக்குடி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு அந்த பக்கம் அந்த கர்நாடகாரங்க வச்சிருக்க ரெஸ்டாரண்ட், பஞ்சாபிக்காரங்க வச்சிருக்க ரெஸ்டாரண்ட், எல்லா ரெஸ்டாரண்ட் இருக்கு அந்த ஒரே ரோட்ல. கோமலை விலாஸ் உட்பட ஹைஜீன் வந்து ரொம்ப ஹை. இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு வயிறு கெட்டு போச்சு நம்ம எந்த ஹோட்டலும் சொல்ல முடியாது சிங்கப்பூர். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் அத்தாரிட்டிஸ் ஆர் வெரி டஃப் ஆன் இட். And it will be available at a price which is slightly costlier than what it will cost you if you prepare at home, taking into consideration all the costs, right? So எல்லாரும் அந்த அடுப்படியில வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டெய்லி வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. Food is being supplied, right? அது ஒரு பெரிய காரணம்னு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லிட்டாரு. பாமரன் அப்படின்னு ஒருத்தர் இதை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதினார். குமரத்துல ஒருத்தர் பாமரன் எழுதியிருந்தார் ஒரு காலகட்டத்தில். அவர் இதை பத்தி ரொம்ப அழகா எழுதியிருக்கார். எப்படி சிங்கப்பூர் வளர்ச்சிக்கு இந்த உணவு வந்து ஒரு பெரிய காரணமாக, உணவு அவைலபிலிட்டி. அந்த மாதிரி உணவுங்கிறது ஒரு மிகப்பெரிய வியாபாரமா வரப்போகுது வரும் காலங்கள். மும்பாய் நகரம் முழுவதிலையும் முத்துசாமின்னு ஒருத்தர் இருக்கார். முத்துசாமிங்கிறவர் திருநெல்வேலியில இருந்தவர். நான் கூட பேரை பார்த்து நம்ம ஊருக்காரராக நினைச்சு பேசுனேன். இல்லை சார் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னேன். நம்ம தாதர் மாதுங்கா ஸ்டேஷன்ல எய்தாப்புல அன்னபூர்ணா அப்படின்னு ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. அதே மாதிரி நரிமன் பாயிண்ட்ல ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. அவரோட பிசினஸ் மாடல் என்னன்னா, சைவப்பிள்ளைமார் இல்லையா, அந்த ஆரியாஸ்கிற ஹோட்டல் தான் அவங்க ஆரம்பிச்ச ஹோட்டல் தான். ஹோட்டல் அவங்களுக்கு குலத்தொழில். பெரிய பையன் இதுல லால்பாக்ல இருக்கான். 500 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு இடம். நல்ல ரொம்ப பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட். இந்த மாதிரி வர்லி ஏரியாவில்
பரேல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் அவர் வந்து உள்ள வந்து ஒரு கிச்சன் ஆரம்பிக்கும். இந்த அபார்ட்மெண்ட்காரங்க அவங்களுக்கு ஒரு கிச்சன் ஆரம்பிக்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இட் இஸ் a restaurant which serves only the people inside that complex. They can send the parcel outside, but they cannot allow outside as inside. Right. இந்த முத்துசாமிங்கிறவருக்கு கிடைக்கிற சப்போர்ட் பார்த்தோம்னா ஒரு அபார்ட்மெண்ட் சேல்ஸ்ல அன்னைக்கு முத்துசாமியோட ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னா அபார்ட்மெண்டோட வேல்யூ வித்தியாசம். ஏன்னா ஃபுட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். போய் காரைக்குடி போயிட்டாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. ரைட்டா, ஃபுட் வந்து முத்துசாமி கொண்டு சப்ளை பண்ணும். Doesn't come at a cheaper price, but we don't look for a cheaper chef. Right. When you are living in such apartments, you can afford to pay. I want a good chef at the right time, at the right price. Right. It is available. So food ங்கிறது இந்த கம்யூனிட்டி கிச்சன்ங்கிறது இந்த ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்லயும் ஒரு ஃபுட் சப்ளை இருக்கு. ஒரு பெரிய தொழிலா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அந்த லைன்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய புதிய தொழில்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கு. ஓகே, 2 bedroom அபார்ட்மெண்ட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் கதை சாத்திக்கிறாங்க. ஏன்னா மீட்டிங் இருக்கு, ஜூம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு பிள்ளை கதை தட்டி உள்ள வர முடியாது. மீட்டிங் அந்த பக்கம் ஆஃபீஸர்ஸ் ஆர் சிட்டிங் ஆன் தி அதர் சைட், பாஸ் இஸ் தேர், we cannot allow the children inside. பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இடம் ஒன்லி த ஹால் மட்டும்தான் பிள்ளைங்க இருக்க வேண்டியதா இருக்கு. போர் அடிச்சு போயிருக்கேன். ஸோ பிள்ளைங்க நாள் முழுக்க டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா ஏற்கனவே பவர் கூட்டிகிட்டே போகுது பிள்ளைங்களுக்கு எல்லாம் கண்ணாடி போட்டு. அது போக அதால வரக்கூடிய வேரியஸ் அதர் கான்சிக்வன்சஸ் இருக்கு. என்ன வாட்ச் பண்றாங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அது வாட்ச் பண்றோட கான்சிக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியல. இந்த பிள்ளைங்களை எங்கேஜ் பண்றாங்கிறது நீங்க ரொம்ப பெரிய விஷயமா. ஓகே, எவ்வளவு ஆன்லைன் கிளாஸஸ் வந்திருக்குன்னு சொல்றேன். எங்க ஆட்சி மகன்லாம் யூஎஸ்ல இருக்காங்க. என் பேருங்கெல்லாம் இங்க பாம்பேல இருக்காங்க. என் பேருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் பேசுவாங்க. அதுக்கு மேல தமிழ் எழுதவோ அதெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. இந்த பசங்க 2 பேரும் அமெரிக்காவில் இருக்க பசங்க அழகா தேவாரம் பாடுது, அழகா திருவாசகம் பாடுது, அழகா தமிழ் படிக்குது. ஓகே, எப்படா கத்துக்கிட்டீங்கன்னா மலேசியால இருந்து ஒருத்தர் எங்களுக்கு யூடியூப்ல பாடம் நடத்துறாரு. மலேசியால இருக்க ஓதுவார் அமெரிக்காவில் இருக்க பிள்ளைங்களுக்கு யூடியூப்ல ஒரு தேவாரம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, எவ்வளவு பெரிய மாற்றம் யோசிச்சு பாருங்க. நம்ம மெட்ராஸ்ல இருக்க பிள்ளைங்க படிக்குமா தேவாரம் திருவாசகம் எனக்கு தெரியாது. ஆனா அமெரிக்காவில் இருக்க பிள்ளைங்க படிக்குது. எப்பவுமே வெளியில போகும்போது தூரமா போக நம்ம கலாச்சாரத்து மேல நமக்கு இருக்க பற்று அதிகமாயிடும். அதை ஒரு பெரிய பிசினஸா நீங்க மாத்திட்டாங்க. ரைட், என் பசங்க என்னோட பேர பசங்களுக்கெல்லாம் நான் டிராயிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஜஸ்ட் கீப் தம் எங்கேஜ். எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு கிளாஸுக்கு? ஒரு கிளாஸ் வந்து 1 hour, 500 rupees per class. ஓகே, 500 rupees per class. என்ன பண்றாங்கன்னா இமெயில்ல வந்து சில டிராயிங்ஸ் அனுப்புறாங்க. இன்னைக்கு மெயில் வந்து பாரு எடுத்துக்கோ, பிரிண்ட் எடுத்துக்கோ, நம்ம பிரிண்ட் டிராயிங் வச்சிருக்கோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எப்படி வரையிறதுன்னு அவங்க சொல்றாங்க டீச்சர். 1 hour to keep them engaged. Toy library. Please, can you please put it on mute? Others, please put it on mute until you come to the question hour. Toy library ன்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்க பிள்ளைகளுக்கு யோசிச்சு பாருங்க. வாங்கி கொடுத்துட்டே இருக்கும். எந்த விளையாட்டு சாமான் இருந்தாலும் ஒரு மாசம் 1 வருஷம் கழிச்சு அது அழுத்து போகுது பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் வளர்ந்துருது, அதுக்கு வேற விளையாட்டு சாமான்கள் தேவைப்படுது. நம்ம 2 bedroom ஃபிளாட்ல எவ்வளவு விளையாட்டு சாமான்கள் வச்சுக்க முடியும் நம்மளால? எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு வந்து எந்த விதமான டாய்ஸ் எல்லாம் வேணுமோ அவ்வளவே வாங்கி ஒருத்தர் வச்சுட்டு டாய் லைப்ரரி. ஓகே, அதுக்கு ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் சாதாரண அமௌண்ட் இல்லை. வாடகை சோபா 20 ரூபா, விலைக்கு வாங்கினா 30 ரூபா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த காலத்துல கண்ணாசன். அந்த மாதிரி இந்த டாய் 30 ரூபா விலைன்னா 20 ரூபா வாடகை, ஆனாலும் பரவாயில்ல. ரைட்டா? ஏன்னா மாறி அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான். 5 டாய் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 5 டாய் வீட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு. அந்த பிள்ளைங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அவன் அந்த எப்படி அந்த குழந்தையோட பிரெயினை டெவலப் பண்றது, என்ன விதமான போனது இதுக்கெல்லாம் கொடுத்தா இது கொடுக்குறேன், இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட், எப்படி குழந்தைய வளர்க்கறது. ஓகே, என்ன விதமான புது தொழில்கள் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவோ வந்து. ஓகே, கண்களை திறந்து வச்சுட்டு பார்த்தோம்னா எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்லிமிட்டடா இருக்கு. லைப்ரரி நடத்துறாங்க. ஓகே, லேர்னிங் லைப்ரரிஸ். நம்ம பழைய லைப்ரரி மாதிரி இதெல்லாம் இப்போ இல்லை, ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இஸ் வெரி அட்வான்ஸ். ஓகே, ஆல் தோஸ் சப்ளைஸ் ஆர் கம். ஸோ இந்த கொரோனா முடிகிற காலகட்டத்தில் நம்மளோட வாழ்க்கை முறையே ஒரு பெரிய சேஞ்ச் வரக்கூடும். ரைட்டா?
வரைக்கும் கொரோனாவுக்கு முன் கொரோனா, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னால் மாதிரி கொரோனாவுக்கு முன்னால் வாழ்க்கை முறையும் கொரோனாவுக்கு பின்னால் முறையும் நிச்சயமா வேறுபட்டு போயிடும். அப்ப இந்த கொரோனாவுக்கு பின் வருகிற வாழ்க்கை முறைய அது தரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எப்படி பயன்படுத்தி போறோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப தயார் பண்ணோம்னா தொழில் அதிபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, இந்த கன்சியூமர் பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு இந்த கொரோனா பீரியட்ல. ஓகே, இந்த கன்சூமர் பிஹேவியர் மறுபடியும் திரும்பி வரும் பொழுது எப்படி வரும்? ஓகே, எல்லாரும் எங்கடா ஹாலிடே போவோம் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. பாம்பேல ஃபர்ஸ்ட் இது கோவிட் முடிஞ்சிட்டு செகண்ட் கோவிட் வர்றதுக்கு முன்னால பாம்பே சுத்தி இருக்க எந்த இடத்துலயும் வந்து எங்களுக்கு ரிசார்ட்டே கிடைக்கல. மகாபலேஸ்வரம் ரொம்ப சின்ன, ஊட்டி மாதிரி கொடைக்கானல் மாதிரி இல்ல, ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன். இதான் பக்கத்துல இருக்க ஒரு 160 கிலோமீட்டர்ல போகக்கூடிய தூரம். அந்த மாதிரி சின்ன சின்ன ரயில்வே, சின்ன சின்ன ஹில் ஸ்டேஷன்ஸ்ல கூட கம்ப்ளீட் புக்கிங் வந்துடுச்சு. ஓகே, இப்ப இந்த கொரோனா தீர்ந்து போச்சு அப்படின்னு நிச்சயமான ஒரு முடிவு வரும் பொழுது டிராவல் வில் பிகம் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு டிராவல் இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே, அந்த ஃபிளைட் எல்லாம் அவ்வளவு நாளைக்கு மெயின்டைன் பண்ணுவாங்களா? இந்த நம்ம மறுபடியும் ஃபிளைட் சர்வீசஸ் அவைலபிளா இருக்குமான்னு கூட தெரியல நமக்கு. பட் ஆரம்பிக்கும் போது வித் வெஞ்சன்ஸ் திரும்பி வரும். டூரிசம் இண்டஸ்ட்ரி, the hotels, the restaurants, everything will do an extremely good business when the normal life comes back. Okay, and how do you prepare yourself for that? And how do you sustain up to that time? That's very important. How do you sustain in difficult times? The people who learn to sustain, last time பேசும்போது சொன்னேன், யாருக்கெல்லாம் கடன் குறைவா இருக்கோ அவங்களாம் சஸ்டைன் பண்றாங்க, வட்டிக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் பர்மனன்ட் லேபர் இல்லையோ அவங்களால சஸ்டைன் பண்ண முடியும். பர்மனன்ட் லேபர் சம்பளம் இருக்காங்கன்னா நாளைக்கு திடீர்னு அவனை வீட்டுக்கு போக சொல்ல முடியாது. கான்ட்ராக்ட் தொழில இருக்கவங்க எல்லாம் அந்த கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா எப்ப லாக்டவுன் வந்ததோ அப்ப கான்ட்ராக்ட்ல இருக்க எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாளைல இருந்து அவனுக்கு சம்பளம் கிடையாதுட்டாங்க. பாவம் ஒரிசால இருந்தும் யூபில இருந்தும் பீகார்ல இருந்தும் வந்த மக்கள் எல்லாம் நடந்து அது இது ஏதோ பண்ணி ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. மறுபடியும் தொழில் ஆரம்பிக்கிறப்போ ஆள் வேணா எங்கேருந்து வர முடியும்? அவன் திரும்பி வர மாட்டேங்கிறான். நீ நாளைக்கு கஷ்டம் வந்தா என்ன விரட்டி விட்டுருவா, ஏன்னா வரல அப்படிங்க. திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பஸ்ஸஸ் போச்சு. ஒவ்வொரு யூபிக்கு இங்க இருந்து பஸ்ஸுக்கு 5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபான்னு பேசி ஒரு 100 பேரை லேபரை கூப்பிட்டு வந்தாங்க இங்க இருந்து. இப்ப கேரண்டி கொடுத்துருக்காங்க, கொரோனா வந்தாலும் நாங்க உங்களை தங்க வச்சுக்குவோம், உங்களுக்கு சாப்பாட்டுக்குள்ள செலவுல ஏற்றுக்குவோம், தொழில் கண்டினியூட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் லேபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சர்வீசஸ்ல வந்து நம்ம ஆட்கள் நிறைய பேர் போகவே இல்லை. சர்வீசஸ்ங்கிற துறையை வந்து நம்ம சூஸ் பண்ணவே இல்லைங்க. Catholic Syrian Bank is owned by a company called Fairfax, which is a very big investor from Canada. He is called as a Warren Buffett of Canada. They are investment in multiple places. When Catholic Syrian Bank needed capital, I met them and I invited them and they came on board. And they have investments in multiple ventures in India also. One such venture which they have invested is a company called Questcorp. Those who are in the stock market may be familiar with the name. Questcorp. Questcorp உடைய வேலை என்னன்னு சொன்னா, இட்ஸ் அ மேன் பவர் கம்பெனி. தே ப்ரொவைட் மேன் பவர் ஃபார் எவ்ரிதிங். ஓகே, உங்களுக்கு குக் வேணுமா குக் கொடுப்பாங்க, சர்வன்ட் மேட் வேணுமா சர்வன்ட் மேட் கொடுப்பாங்க, உங்களுக்கு அக்கௌண்டன்ட் வேணுமா அக்கௌண்டன்ட் கொடுப்பாங்க, உங்களுக்கு நர்ஸ் வேணுமா நர்ஸ் கொடுப்பாங்க. வாட் எவர் பி த மேன் பவர் யூ நீட், தே வில் பி இன் எ பொசிஷன் டு ப்ரொவைட். ஒரு வேலைக்காரி வச்சுக்கிறோம். ஓகே, 10 நாள் வர நம்ம சென்னை பாம்பேல ரொம்ப ரொம்ப ரெகுலர். ஆல் த 7 days வருவாங்க. ஓகே, ரொம்ப ரேரா லீவ் எடுப்பாங்க. வேற சென்னையில வந்து ரொம்ப மோசம். வேலைக்காரர்கள் வந்து 20 நாள் வந்தா 30 நாளைக்கு 20 நாள் வந்தா கஷ்டம். கேரளாவில் 15 நாள் வந்தாலே பெருசு. ஓகே, 15 நாள் வர 15 நாள் லீவு அவங்களுக்கு ரைட் மாதிரி. ஸோ அப்போ மிச்ச 15 நாளுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு கொஸ்கார்ப் மாதிரி ஒரு கம்பெனியா இருக்கும்போது எவ்ரிடே ஒரு சர்வன்ட் மேட் வில் பி தேர். சேம் மேட் வில் நாட் பி தேர், பட் ஷீ வில் பி தேர். ஸோ அஷ்யூர்டு சர்வீஸ் த்ரூ அவுட் தி இயர். ஒர்க்கா, செக்யூரிட்டி, ஆல் சர்வீஸ் தே ப்ரொவைட். ஓகே, அந்த கம்பெனியை வந்து ஃபேர்ஃபாக்ஸ் ஆகும்போது 30 ரூபா கம்மினாங்க. 30 ரூபாய்க்கு ஷேர் பிரைஸ் கம்மி. இன்னைக்கு 2400 ரூபாய்க்கு போகுது அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் மார்க்கெட்ல. எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க? ஒரு 3 லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அவங்க கிட்ட. எம்ப்ளாயிஸ்னா ஆன் ரோல்ஸ். தே ஆர் டிப்ளாயிங் வித் வேரியஸ் பீப்புள். கண்டினியூஸ் சர்வீஸ் இஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட் இன் எனிதிங். எவ்வளவு பெரியவங்க இருக்கு, எவ்வளவு வீட்டுல நமக்கு நர்ஸ் தேவைப்படுது, பெரியவங்களை பார்த்துக்க ஆட்கள் தேவைப்படுது, பிள்ளைகளை பார்த்துக்க எத்தனை வருது. அந்த காலம் மாதிரி குட்டி ஆதாவோட குட்டி விடுற குட்டி இல்லையே இல்லையா? அந்த காலத்துல ஆதாவோட குட்டி விடுவா உள்ள பிறந்து. இப்ப குட்டி எல்லாம் கூட்டு வர முடியாது, சைல்டு லெவலில் பிடிச்சி உள்ள போடும். ரைட்டா? அப்ப பிள்ளைகளை பார்த்துக்க ஆள் வேண்டியதா. 2 பேரும் ஒரு வீட்டுக்கு 2 பேரும் வேலைக்கு போகும்போது ரெஸ்ட்ல விட்டு போக முடியறது இல்லை எல்லாரும். ஓகே, அப்புறம் வீட்லயே இருந்தாலும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் காசு பார்த்துக்கிட்டோம்னா
பேத்தி வந்துட்டேன். போய் கதவை சாத்திட்டேன் அப்படின்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. நான் கதவை சாத்துறதே இல்லை, அதனால அப்பப்போ பேத்தியை வந்துட்டு போயிட்டு இருப்பா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஓகே, ஸோ இந்த பொண்ணு வந்து எனக்கு சத்தீஸ்கர்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த இப்ப குழந்தைய தூக்கிட்டு போற பொண்ணு வந்து சத்தீஸ்கர்ல இருந்து வந்து எங்க வீட்டுல இருக்கா. ஓகே, வீட்டோட இருக்கா. அது ஒரு ஏஜென்சி தான் கொடுத்தாங்க. ஓகே, இந்த பொண்ணு போச்சுன்னா அடுத்த அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது. நம்ம ஊர்ல இருந்து கூட்டி கொடுத்தாலும் இப்படி இருக்காது, அவ்வளவு சின்சியர். ஸோ மேன் பவர் பிளானிங் அதிகம் செஞ்சு நம்ம இப்ப மாப்பா பாண்டியராஜன் ஒரு மினிஸ்டர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? மேன் பவர் பிளானிங், ரைட்? யூஎஸ் HR ப்ரொஃபஷனல் who was in the manpower. ஓகே, மேன்பவர் ப்ரொவிஷன். இந்த மாதிரி ஆளுங்க ப்ரொவைட் பண்ணல, அவர் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வச்சிருக்காரு. இந்த கம்பெனி அவர் அரசியல்ல சேர்றதுக்கு முன்னால விற்கிறப்போ 1600 கோடிக்கு வித்துட்டு போனாரு. 1600 கோடிக்கு வித்தார். எந்த மாதிரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஓகே, எவ்வளவோ பொலிட்டீஷியன் சம்பாதிச்சிருக்காங்க. சம்பாதிக்காத பொலிட்டீஷியன் யாரும் இல்லை, எல்லா பொலிட்டீஷியனும் சம்பாதிச்சிருக்காங்க. அதை சரியா வளப்படுத்தி இன்னைக்கு அக்கௌண்ட்ல அதிகமா பணம் வச்சிருக்க பொலிட்டீஷியன் நம்ம சீஃப் மினிஸ்டர் இல்லையா? சன் டிவியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ண பணம் எவ்வளவு, நீங்க மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளவு. நம்ம ஊர்ல சொல்றது உண்டு இல்ல, இதான் வழிபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல வழிபணிக்கணும்ப்பா, நல்லா இருக்கும் போதே வழிபணிக்கணும் அப்படின்னு. எப்படி வழிபணிக்கிறது? எப்படி சம்பாதிச்சதை நீண்ட காலத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு பயன்பட செய்யணுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். ஸோ மேன் பவர் வந்து இன்னைக்கு வந்து எல்லா இடங்களையும் தேவைப்படுது. எல்லா வீட்லயும் குக் தேவைப்படுது. குக் மட்டும் எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்க, எவ்வளவு வேலைக்காரர்கள் தேவைப்படுறாங்க, எவ்வளவு நர்சஸ் தேவைப்படுறாங்க பாருங்க. அண்ட் எவ்வளவு பேர் நம்ம ஊர்கள்ல வேலை இல்லாம இருக்காங்க. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். பெரிய வீடுகளுக்கு வேலைக்கு போகும்போது நம்ம ஒரு அக்கா கூப்பிட்டு வந்தோம்னா அது நடந்துக்கிற விதம் வந்து இங்க சூட் ஆகும். ஸோ அக்காக்களை கூப்பிட்டு வந்து எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுத்து இந்த பண்பாடுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க சொல்லிக் கொடுக்குறோமோ, அதுக்கப்புறம் சப்ளை பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுல எவ்வளவு பெரிய பவர். அதுக்கு சென்னையில டிமாண்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல, இருக்கும் நிச்சயமா ஓரளவுக்கு. ஆனாலும் வெளியூர்கள்ல, மற்ற மாநிலங்கள்ல, மற்ற ஸ்டேட்ஸ்ல, மற்ற கண்ட்ரீஸ்ல அதுக்கான டிமாண்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு. ஸோ இந்த இதுக்கப்புறம் நம்ம கத்துக்கிட்ட பல விஷயங்கள்ல ஒண்ணு வந்து 2 bedroom ஹவுஸ் பத்தாது நமக்கு. எல்லாருக்கும் 2 பிள்ளைங்க வச்சிருந்தோம்னா குறைஞ்சபட்சம் 3 bedroom வேணும். 2 பேரும் வேலைக்கு போறாங்கன்னா 4 bedroom வேணும். 2 ஆபீஸ் ரூம் வேண்டியதா இருக்கு 2 பேருக்கு நிரந்தரமா. இதுதான் மாடல். டிசிஎஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்க வீட்டுல இருந்தே வேலை பார்க்கலாம்னு சொல்லிடுவோம் நாங்க போற போக்குல, எங்களுக்கு இவ்வளவு ரியல் எஸ்டேட் வேண்டாம். அப்ப ரியல் எஸ்டேட் காஸ்ட் வந்து கம்பெனில இருந்து எம்ப்ளாய்க்கு மாறிடும். You have to create your own infrastructure and work. Employer is not going to give the infrastructure to you. You have to provide all. You must have a laptop, you must have a printer, you must have a internet connection. You must have everything at your residence. Don't you need bigger house? Everybody is going for an upgradation today. 2 bedroom flats are becoming 4 bedroom. அது இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்லயும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் ஒன்று பில்ட் பண்ண முடியுமா? which you can use it on a pay and use மாடல்ல பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதை ஒட்டி வந்திருக்க பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்கச்சக்கமான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து. அதே மாதிரி the location has become immaterial. ஸோ நான் வேலைக்கு சேர்றப்போ, இந்த பேங்க்ல வேலைக்கு சேர்றப்போ, நீங்க கேரளா வர முடியுமாங்கிறது தான் திருப்பி அவங்க கேட்டேன். நான் 7 ஸ்டேட்ல வேலை பார்த்திருக்கேன், இது வரைக்கும் 26 ஊர்ல வேலை பார்த்திருக்கேன், எனக்கு எந்த ஊருக்கு போறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடுறேன்னு சொன்னேன். இப்ப நான் அந்த பேங்க்ல சேர்ந்து நிறைய பேர் HDFC பேங்க்ல இருந்து, ICICI பேங்க்ல இருந்து எடுக்கும்போது அவங்க சொல்ற முதல் கண்டிஷன், நாங்க பாம்பே விட்டு வெளியே போக மாட்டோம் சார், நாங்க பாம்பேல இருந்து தான் வேலை பார்ப்போம், கேரளாக்கெல்லாம் வர மாட்டோம். பிரான்ச் முழுக்க கேரளாவில் இருக்கு, 260 பிரான்ச் கேரளாவில் இருக்கு, 100 பிரான்ச் தமிழ்நாட்டில் இருக்கு. நான் பாம்பேல உட்காந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கறது. இப்ப அந்த கேள்வியை கேட்கவே முடியாது. பாம்பேல இல்ல, மலேசியால உட்காந்து வேணாலும் பேங்க் ரன் பண்ணலாம்னு ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ தி கம்யூனிகேஷன் ஹஸ் பிகம் சோ காமன், ரைட்? அப்ப இது வரைக்கும் வேல்யூவே இல்லாம இருந்த நம்ம ரியல் எஸ்டேட் எல்லாம், நம்ம ஊர்ல இருக்க வீடுகள் எல்லாம் நமக்கு வந்து சொத்தா கடனான்னு யோசிச்சு பார்த்தோம்னா பெரிய சுமை. பெரிய வீடு இருந்து இன்னும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா அதை விட பெரிய சுமை ஒண்ணுமே கிடையாது. நமக்கு அவ்வளவு அது செலவு பண்ண வேண்டியதா இருக்கு, வருஷம் வருஷம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு. அதுல இருந்து ஒரு வருமானமும் கிடையாது. இப்போ வரக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்ம ஒரு வளவு வீட்டுல எத்தனை சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு இப்ப எத்தனை சீட் கிரியேட் பண்ண முடியும்னு யோசிச்சோம்னா, ப்ராப்பரா மாடிஃபை பண்ணிட்டு போட்டோம்னா எவ்வளவு சீட் கிரியேட் பண்ணலாம். நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னோட கால் சென்டர் முழுக்க எங்கேயா தேவோட்ல இருந்து, கல்லல்ல இருந்து, அல்லது பள்ளத்தூர்ல இருந்து ரன் பண்ண மாட்டேன். பிள்ளைங்களுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்ப்பாங்க? 6000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா பெரிய சம்பளம், 8000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா பெரிய சம்பளம்.
நான் கோரேகான்ல வச்சிருந்தேன்னா 30,000 சம்பளம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. குர்காவ்ல டெல்லியில வச்சிருந்தோம்னா 40,000 சம்பளம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதே பொள்ளாச்சியில ஒரு கால் சென்டர் இருக்கு ஒரு கம்பெனிக்கு, அவங்க 8,000 சம்பளம் கொடுக்குறாங்க. பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரைட்டா? ஏன்னா செலவு இல்லை அவங்க. நம்ம ரியல் எஸ்டேட் எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ வரக்கூடிய காலம் ஒன்று வருமா? மதிப்பே இல்லாம இருந்த சொத்துக்களுக்கு எல்லாம் ஒரு மதிப்பு வரக்கூடுமா? வரலாம். ஓகே, யோசிச்சு செயல்பட்டோம்னா அது நடக்கலாம். இன்னைக்கு அமேசான் மாதிரி கம்பெனிஸ் டெலிவரி டெலிவரி டெலிவரின்னு, நான் இது வரைக்கும் அமேசான்ல வாங்கினதே இல்லை. இப்ப அமேசானை விட்டா வேற வழி இல்லாம போயிடுச்சு. ஒரே ஒரு ஆர்டர் கொடுத்தோம்னா 35 ஐட்டத்துக்கு 20 தடவை வரான் அவன் டெலிவரிக்கு. ஏன்னா அமேசான் வந்து அக்ரிகேட்டர் இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம மளிகை கடைக்கார மாதிரி ஒரே டெலிவரியா கொடுத்துட்டு போறது. அவன் மாதிரி நம்ம ஆர்டர் வாங்கி இன்னொருத்த ஆர்டர் போட்டுறான், சப்ளையர் கொண்டு வந்து ஒவ்வொன்றா கொடுக்குறான். 35 ஐட்டத்தை வாங்க 20 தடவை 8ஆம் மாடில இருந்து கீழே போய் பிக்கப் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கு. எவ்வளவு சிரமம் நமக்கு இல்ல? அதே வந்து இப்ப ஆனந்தா ஸ்டோர்ல சொன்னோம்னா கரெக்டா கொண்டு வந்து 30 ஐட்டத்தை கொண்டு வந்து கீழே கொடுத்துட்டு அண்ணாச்சி மேல இருந்து கூப்பிட்டாருன்னா போய் பிக்கப் பண்ணிட்டு வர முடியும். ஸோ கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸ் என்ன? அமேசான்ல இருந்து ஆனந்தா ஸ்டோருக்கு மாத்துறதுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ்? ஒரே சிங்கிள் டெலிவரி அப்படிங்கிற ஒன்னே போதுமா இருக்கு, வேற ஒன்றும் வேண்டாம். ரைட்டா? நான் 20 தடவை கீழே போக வேண்டாம், 20 தடவை முகக்கவசம் போட வேண்டாம், 20 தடவை அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம், 20 தடவை கை கழுவ வேண்டாம் அப்படின்னு நினைச்சா ஆனந்தா ஸ்டோர் சிம்பிள் ப்ரிஃபரன்ஸ். So customer preference keeps on changing. So how do you understand the customer preference and do it? நம்ம ஆளுங்க நிறைய பேர் பேப்பர்ல இருக்கோம். பேப்பர் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல எனக்கு. ரைட்டா? பள்ளிக்கூடம் இல்ல, ஆபீஸ் இல்ல, பேப்பர் வியாபாரம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. பேப்பர் இல்லாம இங்க சமுதாயம் நடக்க முடியும். எல்லா ஆபீஸும் எனக்கு இங்க பிரிண்டர் இருக்கு, எல்லா கையெழுத்து. முதல்ல ஒரு கையெழுத்து போடல, 4 பிரிண்டர் 4 பேப்பர் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமையில தான் பேப்பர் செலவாயிட்டு தான் இருக்கு. இங்க ஒரு பசங்க எல்லாம் இதுக்கு போறாங்க, டிராயிங் கிளாஸ். டிராயிங் கிட் அப்படின்னு ஒண்ணு போட்டு வீட்டுக்கு வீட்டு சப்ளை பண்றாங்க. டிராயிங் மாஸ்டர்ஸை பிடிச்சிக்கிறாங்க. இந்த பேப்பர் கம்பெனிக்காரங்க, ஸ்டேஷனரி கம்பெனிக்காரங்களாம் டிராயிங் மாஸ்டர் பிடிச்சிட்டு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லயும் இதை ஒரு 10 பேரை, இந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இருப்பாங்கல்ல அப்பார்ட்மெண்ட்ல, செக்ரட்டரி அவங்களை பிடிச்சி ஒப்பீனியன் மேக்கரை பிடிச்சி நாங்க டிராயிங் கிளாஸ் நடத்துறோம், நீங்க எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, ஆக்சஸ் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு ஒரு 1500 வீடு இருக்க இடத்துல ஒரு 500 பிள்ளைங்களை சேர்க்க முடிஞ்சா ஒரு பியர் பிரஷர் சொல்றாங்க. நிச்சயமா ஒரு 4 வீட்டுல சேர்ந்தா அப்புறம் 40 வீடு தன்னால வந்துடுது. 40 வீட்டுல சேர்ந்தா அவன் வந்து ஒரு கிட் கொடுத்துட்டு போறான். 500 ரூபாய் பெர் கிளாஸ் டு த டிராயிங் மாஸ்டர், 1500 ரூபாய் மெட்டீரியல். என்னோட ஒப்பீனியன் 500 ரூபாய் இருக்காது அந்த மெட்டீரியல், பட் டிசைன்டு, கஸ்டம் டிசைன்டு ஃபார் த பர்பஸ். ரைட்? கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. அண்ட் வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கு. How they have changed themselves. No stationery shop is open during this period, but stationery sales has not gone down for the simple reason they have found out alternative ways of distributing the stationery to the people and keeping the people engaged. Keeping the people engaged throughout the 24 hours has become a challenge. எவ்வளவுதான் சேனல் இருந்தாலும் அழுத்து போது ஒரு சமயத்துல இல்ல. ஸோ வேற ஏதாவது நம்ம to keep the people engaged, we need other ways of keeping the people engaged. ஒரு மாமி வந்து யூடியூப்ல வந்து சமையல் கத்துறாங்க, நிறைய மாமியும் கத்துறாங்க. ஒரு பால்காட்ல இருந்து ஒரு மாமி கத்துறாங்க. ஏன்னா பொன்னாட்டி அதை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கனால சொல்லிட்டே இருக்கா அதை பத்தி. என்னங்க இவருக்கு 5 லட்சம் ஃபாலோவர் இருக்காங்க. எவ்வளவு? 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? பால்காடு மாமி சமையல் கற்றுக் கொடுக்குற மாமிக்கு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? அந்த மாமி பையன் வந்து ஏதோ ஒரு டிவியில இருந்தோம், அதை விட்டுட்டு இப்ப இதே ஃபுல் டைமா இதே ஷோ, குக்கரி ஷோவே வேலையா எடுத்துட்டாரு. மாசம் 6 லட்சம் ரூபாய் வருமானம் வருதான். ஒவ்வொரு ஃபாலோவருக்கு யூடியூப் கொடுக்குற வருமானங்களை பிரிச்சு பார்த்தோம்னா 6 லட்சம் ரூபாய் வருதான். நம்ம பெண்களுக்கு தெரியாத சமையலா? தமிழ்நாடு முழுக்க போய் பார்த்தோம்னா எந்த கல்யாணத்துல சாப்பாடு நல்லா இருக்குன்னா நம்ம ஊர்ல. நகரத்தார் கல்யாணத்துக்கு வந்துட்டு போன யாரும் நம்ம விருந்தோமலையும் நம்ம சமையலையும் நம்ம சாப்பாடையும் மெட்டாதாங்க இருக்க முடியாது. பாரதி பாஸ்கரோட ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ராஜா சொல்றாரு, பக்கத்துல போனீங்கன்னா ஒண்ணு வைப்பாங்க பாருங்க, அது அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னாரு. சும்மா குழம்பு, ரைட்? வெறுங்குழம்புன்னு சொல்றோம், சும்மா குழம்புன்னு சொல்றோம். அதை பத்தி ராஜா பேசுறாரு. பட்டிமன்ற பேச்சாளர் ராஜாவும் பாரதி பாஸ்கர் ஒரு பேச்சுல அதை பத்தி பேசுறாங்க. இது எத்தனை பேர் இதை வந்து கமர்ஷியலா நம்மளால பண்ணிருக்க முடியும்? சிந்துக்குட்டி கொஞ்சம் இதுல போடுங்க, மியூட்ல போடுங்க. ஓகே, நான் பேசுற பிறகு நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ப்ளீஸ் புட் இட் ஆன் மியூட். ஓகே. ஸோ ஒரு கன்சியூமர் பிஹேவியர் ஒரு மிகப்பெரிய அளவுல சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத தொழில் பண்றாங்க, புரிஞ்சுக்கிட்டா அதுதான் மெயின். ஓகே. The changed consumer behavior has created tremendous opportunities in the market. During the COVID period, there are tremendous opportunities. After the COVID period, it is going to open up
lot of new opportunities for the people to do business. Those who understand these trends, trend analysis subject இருக்கு நம்ம இதுல MBA course. So என்ன trend, what is the pattern of demand? இன்னைக்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ் வந்த அப்புறம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த அப்புறம் இது முழுக்க படிச்சிடறாங்க ரைட்டா. நீங்க போடுற ஆர்டர்ல வச்சுட்டு இருந்தாலே ஆர்டரை வச்சே உங்களோட ட்ரெண்ட், உங்களோட பேட்டர்ன் ஆஃப் கன்சம்ஷன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிறவங்க, சேஞ்சிங் பேட்டர்னை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கப்புறம் வரும் அப்படின்னு நான் நம்புறேன் நிச்சயம். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து நானா நானி அப்படின்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் இருக்கு. எவ்வளவு பேர் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் ரிட்டையர்மெண்ட் ஹோம் இருக்கு. இப்ப நீங்க சங்கரா டிவியை போட்டு பாத்தீங்கன்னா மெயின் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம் தான். ஏன்னா பெரியவங்க வந்து போய் பிள்ளைங்களோட இருக்க முடியல பல காரணங்களால. அவங்களால தனியா இருந்து குடும்பம் நடத்த முடியல. நமக்கு வடவு வீடு இருக்கலாம், அல்லது மெட்ராஸ்ல பிளாட் இருக்கலாம். பட் இருந்தாலும் தனியா 2 பேர் 60 வயசு 70 வயசுக்கு மேல மேனேஜ் பண்றது சிரமமா இருக்கு. ரிட்டையர்மெண்ட் ஹோம் போயிட்டோம்னா, ரிட்டையர்மெண்ட் ஹோம் வேற, ஓல்டேஜ் ஹோம் வேற, ரைட். ரிட்டையர்மெண்ட் ஹோம் வந்து வசதி உள்ளவங்க போய் இருக்கிற இடமா இருக்கு. போய் அங்கே போய் இருந்துடுறாங்க, அவங்க பிளாட் வாங்கிக்கிறாங்க, அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. மாசத்துக்கு 8,000 இருந்து 15,000 ரூபா வரைக்கும் டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் ஃபுட் கொடுக்குறாங்க. ஆல் மெடிக்கல் சர்வீசஸ், ஆல் சப்போர்ட் சர்வீசஸ் ஆர் அவைலபிள் தேர். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஹாஸ் ஹோம் ஹாஸ் பிகம் பிக் கான்செப்ட். நானா நானிங்கிறது வந்து ஒரு மிக சின்ன அளவுல ஒரு நாயக்கர் ஃபேமிலி ஆரம்பிச்சாங்க, நாயுடு ஃபேமிலி. ஓகே, ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப டாமினன்ட் கம்யூனிட்டி, ரொம்ப அவே ஃப்ரம் த டாப். ஆரம்ப காலத்துல கோயம்புத்தூர் ஒட்டி இருக்கிறது பாலக்காடுங்கனால, பாலக்காடுல இருக்க நிறைய பேர் வெளியூர்களை வேலை பார்த்து ஒரு நல்லா சம்பாதிச்சு நல்ல பென்ஷன்ல இருக்கிறதுனால பாலக்காடுக்காரங்க வந்து இதுல கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து காஸ்ட்லியஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஹோம் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடுல வந்து நானா நானி தான். ஐசிஐசிஐயோட ப்ரீவியஸ் சேர்மன் வாகுல் வந்து அங்கதான் இருக்காரு இப்ப. ஓகே, the who is who of தமிழ்நாடு has settled down only in நானா நானி. ஓகே, அண்ட் 15 லட்சம் ரூபாய்க்கு வித்த பிளாட் இன்னைக்கு கடைசியா ஃப்ரெண்ட் ஒருத்தர் போய் வாங்கினாரு திருச்சூர்ல இருந்து 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அவர். ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல 1 கோடி ரூபாய். ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, யூ cannot sell it freely. ரிட்டையர்மெண்ட் ஹோம் 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. and the service levels, what the service standards they have maintained and what support system they are given, and the word of mouth. If there are some 10 good people coming to them, then they communicate to their own community, their own friends, relations. Various corners of Kerala, Tamil Nadu and surrounding இருந்து அந்த நானா நானில போய் செட்டில் ஆரம்பிச்சாங்க. phase 1, phase 2, phase 3 நானா நானி இன்னைக்கு ஒரு பெரிய சிட்டி ஆற அளவுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம் பெருசாயிருச்சு. அதை ஒட்டி அந்த பிசினஸ் மாடல் சக்சஸ் ஆன பிறகு நிறைய ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் கோயம்புத்தூர் ஏரியால இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. திருச்சியில வந்திருக்கு, சென்னையில இருக்கு. பட் ஆனாலும் இந்த நானா நானி அளவுக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட் ஹோம் நான் பார்க்கல. ரிட்டையர்மெண்ட் ஹோம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிசினஸ், மிகப்பெரிய. இன்னைக்கு மனிதர்கள் வந்து ஒரு 90 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் வாழ்றது ரொம்ப சகஜம். கேரளாவில் வந்து என்னோட பியூன் ஒருத்தரோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கு போயிருந்தேன் நான், மரியாதைக்காக போயிருந்தேன். ஏன்னா அவன் பர்சனல் பியூன், அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மாவுக்கே 97 வயசு. எடுக்கல, என்னப்பா யாருக்கு வெயிட் பண்ணாங்க? அந்த அம்மாவோட அக்கா ஒண்ணு இருக்குங்க, அது வர்றதுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னா. 97 வயசு அம்மா இறந்து போச்சு, அந்த அக்கா வர்றதுக்கு வெயிட் பண்றாங்க. அக்கா ஆட்டோல வந்து இறங்கி ஓடி வருது அழுதுட்டு. 102 வயசு ஆகுதுங்க. 102 வயசு அக்கா தங்கச்சி செத்து போனதுக்கு அழுதுட்டு ஓடி வர காட்சி. ஓகே, so the life expectancy has increased a lot. After 60, after 70, when the productive years are over, when you are necessarily dependent on others, probably children are not able to support you. நான் ஒன்றும் தப்பா சொல்லவே இல்லை, ரைட்டா? இன்னைக்கு வாழ்க்கையோட சூழ்நிலைகள் அந்த மாதிரி. அப்போ எப்படி பிள்ளைகளுக்கு ஒரு பாரமா இல்லாம தனியா இருந்து சமாளிச்சுக்க முடியும்னா அந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம் வந்து ஒரு பெரிய சொல்யூஷனா வரப்போகுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸா வரப்போகுது. இத வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஜஸ்ட் ஆரம்பிச்சு ஏதோ ரொம்ப சீப்பா 2,000 ரூபாயில சாப்பாடு போறோம், அது வந்து ஓல்டேஜ் ஹோம், ரைட்டா? ரிட்டையர்மெண்ட் ஹோம்ங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன். இது ஒரு மிகப்பெரிய லாபகரமான தொழிலாகவும் ஏன்னா அங்க வர்றவங்க எல்லாரும் ரொம்ப இன்ஃபுளுன்ஷியலா இருப்பாங்க. ரொம்ப காஸ்ட்லியான ரிட்டையர்மெண்ட் ஹோம் இன்ஃபுளுன்ஷியலா இருக்காங்க. அதனால அவங்களால சில சாதகங்களும் சில பாதகங்களும் இருக்கும், அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்னு சொன்னா அப்படி ஒரு பிசினஸ் வந்து இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம பல காலங்களுக்கு முன்னாலே நம்ம விவசாயம் பண்றது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணோம். விவசாயத்தை தொழிலா பண்றது இல்லை. ஆனா தொழிலா பண்றவங்க இருக்காங்க நம்மளையும். இன்னும் நிறைய பேர் மேலோட்டையில் இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம விவசாயம் பண்றது இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணம். அப்படி
ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய தொழிலா வரக்கூடிய தொழில் வந்து விவசாயம். ஆக்சுவலா வந்து விவசாயம் வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் இல்லைன்னு சொல்லுவாங்க இதனால. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் இஸ் கமர்ஷியல், அப்சல்யூட்லி கமர்ஷியல். எங்கேயோ ஒரு சர்தார்ஜி வந்து வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம ஊர் பக்கத்துல இங்க தேவிப்பட்டினம் பக்கத்துல ஒரு 4 சர்தார் வந்து ஒரு 300 ஏக்கர் லேண்ட் வாங்கி விவசாயம் பண்றாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய செய்திகள் பார்க்குறோம். அவர் கேட்கறாங்க, ஏன்பா நீ 300 ஏக்கர் இங்க வந்து வாங்கின? எங்கேருந்து? அவனோட சீதோஷ்ண நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க பஞ்சாப்ல டிராவல் பண்ணி தான் தெரியும். -3 -4 இருக்க டிகிரி. அதனாலதான் அவங்க கனடால போய் விவசாயம் பண்றாங்க. கனடால பெரிய விவசாயிகள் இன்னைக்கு திக் பாப்புலேஷன் தான். அவன் அங்கேருந்து வந்து நம்ம ஊர்ல நம்மளாலே தாக்கு பிடிக்க முடியாது 40 டிகிரி வெயில் இருக்க ஊர்ல வந்து எங்க விவசாயம் பண்றான்னு கேட்டா அவன் சொல்ற காரணம், என் ஊர்ல இன்னைக்கு வந்து 1 ஏக்கர் லேண்ட் வாங்கினா 50 லட்சத்துல இருந்து 60 லட்சம் குறைஞ்சு வாங்கவே முடியாது. நான் இங்க வாங்கினப்ப லட்ச ரூபாயோட இல்ல லேண்ட். 5000 ரூபாய்க்கு ஏக்கர் வித்த காலம்லாம் எனக்கு தெரியும். ரைட்டா? 1 லட்சம் ரூபாய்க்கு ஏக்கர் வாங்க முடியுது. நான் இங்க 4 ஏக்கர் வாங்குற இடத்துல இன்னைக்கு 400 ஏக்கர் இங்க வாங்க முடியுது. என்னால வாங்கி போட்டிருக்கோம். நிலத்தடி யூஸ் பண்ணியிருக்கோம். அவன் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர்ல ஃப்ரீ பவருக்குலாம் போகல. They have gone for a solar power. And how profitably they are doing agriculture. பாம்பேல இருக்கவங்களுக்கு தெரியும், அல்போன்சான்னு ஒரு மேங்கோ வெரைட்டி இருக்கு. அது சீசன் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு 1200 ரூபாய்க்கு கொண்டு கொடுப்பாங்க. 1200 ரூபாய் பெர் டசன் அல்போன்சா மேங்கோ. கிங் ஆஃப் த மேங்கோ அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேட்டா நீளமே பெட்டரா இருக்க மாதிரி தோணுது எனக்கு. ஆனாலும் அல்போன்சா இது பிகெஸ்ட் வெரைட்டி. ஓகே, இங்க இருந்து யூகேக்கு மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் ஆகிற வெரைட்டி வந்து அல்போன்சா. அது வந்து இந்த கொங்கன் பெல்ட்ல மட்டும்தான் வரும்னு சொல்றாங்க. கொங்கன் பெல்ட்ல தான் அல்போன்சா விளையுது அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு ஏதோ மக்கள் டிவியில பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் ராமநாதபுரம் ஜில்லால ஒருத்தர் அல்போன்சா மேங்கோ வரைய போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ராமநாதன். ஓகே, அல்போன்சா 1200 பெர் டசனுக்கு போகுது ஆரம்ப காலங்கள்ல. பின்னால காலங்கள்லயும் எப்படி 500 ரூபாய்க்கு குறைஞ்ச டசன் போகவே போகாது. எந்த மாதிரி ஒரு வருமானம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ் போடுறாங்க. கிரீன் ஹவுஸ்ன்னு போட்டு கிரீன் ஹவுஸ் போட்டு ஒரு 1/2 ஏக்கர்ல 7 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. சிம்லா மிர்ச்சி, நம்ம குடமிளகா, அந்த என்னது பட்டாணி, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் போடுற ஐட்டம். அதுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு. ஸோ விவசாயம் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலா வரக்கூடிய வாய்ப்பு ஃபியூச்சர்ல இருக்கு. இன்னும் அதே மாதிரி அக்ரோ ப்ராசஸிங் வந்து அதான் ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ் ஹவ் பிகம் a நார்மல் ஆஃப் த லைஃப். இப்போ எவ்வளவு சூப்பர் மார்க்கெட்ல கட் வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கான் பாருங்க. போனோம்னா வெஜிடபிளை கட் பண்ணி வச்சிருக்கான். ஓகே, அது அப்படியே கொண்டு பாயில் பண்ணி சாம்பார் பண்ணிடலாம். கட் வெஜிடபிள்ஸ் எவ்வளவு பாப்புலரா வந்துச்சு. நம்ம ஆச்சி மசாலா எவ்வளவு பெரிய தொழிலா வளர்ந்துருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ரைட்டா? பிள்ளைகள்லாம் இன்னைக்கு என் குழந்தையாட்ட பேசிட்டு முந்தா நாள் சொன்னாங்க, இந்த பிள்ளைகளுக்கு வந்து வருஷம் இங்க இருந்து மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, சாம்பார் பொடி இதெல்லாம் இங்க இருந்து அரைச்சு யூகேக்கு யூஎஸ்ஏக்கு அனுப்புறேங்கிறாங்க. ஓகே, ஒவ்வொரு வருஷம். ஓகே, இப்போ பிள்ளை எங்க இருந்தா எடுத்துட்டு போகுது. ஒவ்வொரு தடவை அங்கே இருக்க மிளகாப்பொடியோ மஞ்சத்தூளோ அவளுக்கு ஒத்து வர்றது இல்லை. அதை எவ்வளவு ஒரு லாபகரமான பிசினஸா இன்னைக்கு மாத்திட்டாங்க. ஆட்சியில இருந்து சக்தியில இருந்துன்னு பாருங்க. மிகப்பெரிய நமக்கு இல்லாத கைப்பக்குவம் யாருக்கும் இல்லை. ஓகே, அதை தொழிலா மாற்ற முடியல. இன்னைக்கு பெரிய தொழிலா வளர்ந்துருக்க முத்தூட்டு மணப்புறம் பண்ற தொழில் என்ன? நம்ம வட்டி கடை தானே. நம்ம வைக்காத வட்டி கடையா? உலகம் முழுக்க வட்டி கடை வச்சவங்க. ஆசியா முழுக்க வட்டி கடை நடத்துறதுல நம்மளை தாண்டவங்க யாரும் கிடையாது. மலேசியாவோட சரித்திரத்துல, சிங்கப்பூரோட சரித்திரத்துல, பர்மாவோட சரித்திரத்துல நம்மளை பத்தி எழுதியிருக்காங்க. நம்ம தான் மெயின் பேங்கர். இந்தியாவோட ரிசர்வ் பேங்கோட சரித்திரத்துல நம்ம பேரை குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவுல பேங்கிங் தொழில் பண்ண 4 கம்யூனிட்டிஸ் ரிசர்வ் பேங்க்ல சொல்லும் போது நாட்டுக்கோட்டை செட்டியாரை பத்தி சொல்றாங்க. மார்வாடி, முல்தானி, நாட்டுக்கோட்டை செட்டியார், சிந்தி அப்படின்னு 4 கம்யூனிட்டி தான் இந்த ஊர்ல பேங்கிங் வந்து ட்ரெடிஷனலா பண்ணவங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அதையே அந்த தொழிலை வந்து ஏன் நம்ம மணப்புறம் மாதிரியோ முத்தூட்டு மாதிரியோ கேபிட்டல் இன்டென்சிவா மாத்தி நிறைய பிரான்சஸ் பத்தி கொண்டு போக முடியல. ஒரே ஒரு சட்டம் வந்தப்போ, இந்திரா காந்தி சட்டம் போட்டப்போ எல்லாரும் காணாம போயிட்டோம். அன்னைக்கு என்ன சொன்னா, 2 ரூபா வட்டி வாங்கிட்டு இருந்த தொழில வந்து அநியாய வட்டின்னு சொல்லி அந்த ஒரு தொழிலை முடக்கிட்டாங்க. இன்னைக்கு MFI எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 36% வட்டி வாங்கிட்டு இருக்காங்க, 28% வட்டி வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரே வழின்னு கவர்மெண்ட் இன்னைக்கு ஒத்துக்கு. ஸோ எந்த தொழிலையும் முக்கியமான விஷயம் என்னன்னா, பாலிஸ்டர் கிங் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இப்ப அவைலபிள். ரொம்ப நாள் பேன் பண்ணியிருந்தாங்க, மார்க்கெட்ல இப்ப அவைலபிள். அது அவசியம் வாங்கி படிச்சு பாருங்க. ஒரு ஃபாரினர் எழுதின புக் அபவுட் அம்பானி, அபவுட் இவர் திருபாய் அம்பானியை பத்தி அவர் எழுதின புக். அது 15 வருஷமா இந்த ஊர்ல பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்ப அவைலபிளா இருக்கு. திருபாய் அம்பானி எப்படி மேல வந்தார். அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் அவுட்லுக், நாட் அ சப்போர்ட்டிவ் அவுட்லுக். அதனாலதான் பப்ளிஷ் பண்ண. ஒவ்வொரு தடவையும்
பாலிசியை மாத்தி தான் அவர் வந்து பெரிய ஆளாங்க. ரைட்டா? கவர்மெண்ட்ல போட்ட பாலிசி அப்படியே அக்செப்ட் பண்றது இல்லை. ரைட்டா? கவர்மெண்ட்ல போய் ரெப்ரசென்ட் பண்றது. இந்த மாதிரி பாலிசி வச்சு இந்த தொழிலை பண்ண முடியாது, பாலிசியில இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தாதான் என்னால இந்த தொழில் நடத்த முடியும் அப்படின்னு ஒரு லாபி கிரியேட் பண்ணுது. இந்த பாலிசி சேஞ்ச் வரும்போது இவங்களுக்கு தெரியும், இவங்க கண்டினியூஸா பேசிட்டே இருக்கனால இந்த பாலிசியில் இந்த சேஞ்ச் வரப்போறது, இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாலிசி லாபியில இருக்கவங்க அந்த தொழிலும் கொஞ்சம் முன்னாலே போயிடுறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் வரும். ஓகே, இன்னைக்கு அதானி இவ்வளவு முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் பாலிசி சேஞ்சஸ், தே ஆர் ஏபிள் டு இன்ஃப்ளூயன்ஸ். காங்கிரஸ் ஆண்டுச்சா இல்ல பிஜேபி ஆண்டுச்சாங்கிறது முக்கியம் இல்லை, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் பாலிசியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கவங்களுக்கு தான் ஒரு பெரிய வளர்ச்சி வந்து. நம்ம போய் நீங்க இந்திரா காந்தியை பாலிசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. ரைட்டா? நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் லோ ப்ரொஃபைலா இருந்துட்டு அந்த தொழில நடத்திட்டு இருந்திருக்கலாம். ஓகே, நம்ம விட்டுடுவோம் எல்லாத்தையும். இது எல்லாருமா சேர்ந்து எல்லா இடத்துல இருந்த வட்டி கடையும் சேர்த்து ஒரு கூட்டா மாத்தி ஒரு கம்பெனியா மாத்தி இருந்தோம்னா இன்னைக்கு அதோட வேல்யூவேஷன் ஒரு 40,000 கோடி இருக்கும். முக்கூட்டு மாதிரி. ஓகே, முக்கூட்டு ஒரே ஒரு கடையா இருந்ததுதான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா நம்ம தொடர்ந்து செய்யல. அந்த தொழில தொடர்ந்து செய்யல. ஒரு சோதனை வந்தப்போ அதை விட்டுட்டு ஓடிட்டோம். ஓகே, எல்லாரும் வேற தொழிலுக்கு மாறிட்டோம். இன்னைக்கு அதே தொழில் இன்னைக்கு இந்த கோல்டு ஃபைனான்ஸ்ங்கிறது கேரளா முழுக்க எவ்வளவு கம்பெனி வந்திருக்கு, அவ்வளவு கம்பெனி நல்லா பண்றாங்க. எல்லாருக்கும் ஏகப்பட்ட மார்க்கெட் கேபிடலைசேஷன், எல்லாரும் எம்எஃப்ஐ கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் எஸ்எம்இ லெண்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் என்னைக்கா ஒரு நாள் பேங்க் ஆயிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஸோ வளர்ச்சி, வளர்ச்சியை நோக்கிய ஒரு தொலைதூர பார்வை. அந்த சிரமங்கள் வந்தப்போ விட்டுட்டு போயிடாம தாக்கு பிடிக்கிற ஒரு கெப்பாசிட்டி, அதுலயே உழண்டுகிட்டே இருக்கணும், இதுலயே உழண்டே இருக்கணும். ஒவ்வொரு தடையும் நஷ்டப்பட்டு வேற தொழில் மாத்திட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நஷ்டம் தவிர வேற ஒண்ணுமே பார்க்க போறது. எந்த தொழில இருக்கிறோமோ அதை எப்படி வந்து லாபகரமா நடத்தணும் அப்படிங்கிறத கத்துக்கிறத தவிர எங்க விட்டோமோ அங்கதானே பிடிக்கணும்னு சொல்றோம்ல. ஓகே, அங்கேயே அதையே எப்படி இன்னும் சிறப்பா செய்யறது, எப்படி இன்னும் ப்ராஃபிட்டபிளா கொண்டு வருதுன்னு யோசிக்கிற ஒவ்வொரு தொழில் அதுக்கப்புறம் மேல வந்திருக்காங்க. தோக்காம ஜெயிச்சவங்க யாருமே இல்லை. ஓகே, ஒரு சவுதி கிங்ஸ் சொன்னதான் இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல நிறைய போயிட்டு இருக்கு ஒரு மெசேஜ். சொல்றாரு, என் தாத்தா காலத்துல நாங்கெல்லாம் ஒட்டகை மேய்ச்சிட்டு இருந்தோம், அதுக்கு அடுத்த காலத்துல வந்து நாங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், எங்க காலத்துல வந்து பெட்ரோல் கிணறுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு எங்களுக்கு பெரிய சொத்து வந்துச்சு, என் மகன்கள்லாம் இன்னைக்கு என்ன தங்கத்துல டாய்லெட் கட்டிக்கிறாங்க. ஓகே, என் பேரன்கள்லாம் மறுபடியும் மாடு வைக்க போயிடுவாங்க, மறுபடியும் ஒட்டகை மேய்க்க போயிடுவாங்க சொல்லுங்க. ஏன்னா எந்த இடத்துலயும் செல்வம் வந்து 3 வருஷம் மேல இருந்தது இல்லை. கஷ்டப்படாம வர்ற செல்வத்தை வந்து காப்பாத்துற கெப்பாசிட்டி யாருக்கும் இல்லை. எத்தனையோ பரம்பரை பாட்டோம். ஆமா, நகர்த்தார் ஒரு பரம்பரை. கோயம்புத்தூர் எடுத்து பாத்தீங்கன்னா நாயக்கர்கள் தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஓகே, நாயக்கர்கள் தான் எல்லாமே. அவங்க எல்லாரும் விவசாயிகளா வந்தவங்க, அவங்க எல்லாம் பருத்தி விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க. நம்ம தான் மில் வச்சிருந்தோம். டெக்ஸ்டைல் மில் முதல்ல ஆரம்பிச்சது கால்ராஜா தான். அவங்க ஏஎல்ஆர் ஃபேமிலி தான் ஆரம்பிச்சாங்க தேவகோட்டில இருந்து. அதுக்கப்புறம் சோமசுந்தரம் செட்டியார்னு ஒருத்தர் 11 மில் கட்டினாரு, மாசத்துக்கு ஒரு மில்லு கேரளாவில. இங்கேயும் அழகப்ப செட்டியார், வெள்ள அழகப்ப செட்டியார் திருச்சூர்ல தான் மில் கட்டிருக்காங்க. ஓகே, மில்லுங்கிறது நம்ம தொழில். நாயக்கருங்க நமக்கு பஞ்சு போட்டுட்டு இருந்தவங்க, பஞ்சு விவசாயம் பண்ணி பஞ்சு போட்டவங்க. பின்னால மில்கள்லாம் நொடிச்சு போற காலங்கள்ல நாயக்கர்கள் மில்ல வாங்கிட்டாங்க. ஓகே, அவங்க மில் அதிபர் ஆயிட்டாங்க. உடல்பட்ட வெங்கடேசா மில்ஸ் நம்ம கிட்ட இருந்தது, பள்ளத்தூர்காரங்க. கொஞ்சம் கொஞ்சமா மில்லுக்கு அவங்க ஓனர் ஆயிட்டாங்க. விவசாயிகள் இருந்து அவங்க ஒரு ஃபார்வர்ட் இன்டகிரேஷன்ல அவங்க தொழில் அதிபர் ஆயிட்டாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் காணாம போயிட்டோம். ஏன்னா அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல வந்தவங்க அந்த தொழில் நடத்த தெரியாம விட்டுட்டோம், அவ்வளவுதான். இப்ப நாயக்கருக்கு முன்னுக்கு இருக்காங்களா? இல்ல. நாயக்கர் ஃபேமிலிஸ் நல்லா வர காலங்கள்ல அவங்களாம் பையங்களை வெளியே அனுப்பிச்சாங்க, ஃபாரினுக்கு அனுப்பிச்சாங்க, படிக்க வச்சாங்க. பசங்களுக்கு வந்து வேலை தெரியாம போயிருச்சு, அவங்களும் ஏஜென்ட் வச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த கோயம்புத்தூர் ஏரியா முழுக்க கட்டி ஆடுற ஒரு சமுதாயம் வந்து பார்த்தா கவுண்டர் சமுதாயமா. அவங்க யாரு? அவங்க விவசாயியா இருந்தா ஆரம்பிச்சோம். விவசாயம் இருந்தவங்க, பஞ்சு விவசாயம் பண்ணவங்க, அவங்க பருத்தி போட்டவங்க, அவங்க இன்னைக்கு மில் ஓனர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு மேக்சிமம் மில் யார் கையில இருக்குன்னு சொன்னா கவுண்டர் கம்பெனி கையில. ஓகே, ஒவ்வொருவருக்கும் அந்த சைக்கிள் இருக்கு. ஒரு 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷனை தாண்டி நம்ம வந்து அந்த செல்வத்தை காப்பாத்திக்க முடியல. ஏன்னா பிள்ளைகளை வளர்க்கிற விதத்துல வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிடும். ஓகே, பிள்ளைகளை நம்ம பட்ட கஷ்டங்கள் தெரியாம வளர்த்துறோம். பேம்பர்ட் சில்ட்ரன் சொல்றோம் இல்லையா, அவர் சில்ட்ரன் அவர் பேம்பர்ட் சில்ட்ரன். எந்த கஷ்டமும் தெரியாது இல்லை பிள்ளைங்களுக்கு. அதனால வந்து திடீர்னு நம்ம வீட்டுக்கு போனோம்னா, இன்னைக்கு நான் வீட்டுக்கு போனோம்னா ஜம்காலத்தை விரிச்சு பாயை வச்சு தான் படுத்துக்கிறோம். வீட்டுல எல்லாம் போயிட்டு வாங்கி பிள்ளைங்க. ரைட்டா? பேரம்பு பிள்ளைங்கலாம் வந்துச்சுன்னா அங்கே பாயில படுத்துக்கலாம், அது தூக்கமே வரல. ஓகே, அதுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல நிறைய ஊர்ல வந்திருக்கு, கெஸ்ட் ஹவுஸ் ஏற்பாடு பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லாட்டி நம்ம வீட்டுல ஏர் கண்டிஷன் எல்லாம் போட்டு வச்சு எல்லாம் பண்ணிட்டோம். இப்ப ஏர் கண்டிஷன் நம்ம ஊருக்கு போனோம்னா 3 நாள் ஏர் கண்டிஷன் ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே,
அப்புறம் தான். ஏன்னா நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு போல ஏர் கண்டிஷன் போயிடுது. மறுபடியும் தயார் பண்றதுக்கு பெரிய வேலையா இருக்கும். மறுபடியும் நம்ம திரும்பி வந்துடும். அடுத்த 6 மாசம் கழிச்சு 3 நாள் ரிப்பேர் பண்றதுல போயிடும். Thanks a lot. Right. So excellent speech. இன்னும் போயிட்டே இருக்கும் போல இருக்கு. I don't think this time is enough for you. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஒரே ஒரு புக்கு, ஓகே, புக் தான் பெரிய சொத்து நினைக்கிறவனா. த மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு ஒரு புக்கு. த மில்லியனர் நெக்ஸ்ட் டோர். உங்க ஊர்ல மெட்ராஸ்ல பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் கிடைக்கும் அந்த புக்கு. த மில்லியனர் நெக்ஸ்ட் டோர். யாரெல்லாம் மில்லியனரா வந்தாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி யூஎஸ்ல எழுதுனது. அது கல்ச்சரல் டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. யூஎஸ்ல சொல்றாங்க மில்லியனரா வந்த யாரும் வந்து ஒரு ஆடம்பரமான பர்சன் இல்ல. ஓகே, மில்லியனரா வந்த எல்லாருக்கும் ஒரு 4-5 தொழில் இருக்கு. அப்படி ஒரே தொழில் இல்லை. அவனுக்கு ரெவென்யூ ஸ்ட்ரீம் வந்து 4-5 இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு காலகட்டத்தில் நல்லா இருக்கு. எந்த தொழிலே விடல. ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கான், ஒரு எஸ்டி பூத் வச்சிருக்கான். நான் சாதாரண எஸ்டி பூத் இல்லாம போயிடுச்சு. ஒரு சாதாரணமா ஜெராக்ஸ் கடை வச்சு ஆரம்பிச்சவன் பக்கத்துல ஒரு எஸ்டி பூத் வச்சுக்கோமா, அதோட ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சுக்கோமா, அதோட ஒரு சப்ளை பண்ண ஏதாவது பண்ணுவோமா. அது இன்னைக்கு ஃபுட் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். இப்ப மாவோட ஆரம்பிச்சிருக்காரு ஃபுட் பிசினஸ். கொண்டு போய் எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. சப்ளை பண்றவங்க நிறைய பேர் வயசானவங்களுக்கு தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்போ அதோட சேர்த்து நாளைக்கு வந்து நாங்க ஃப்ரூட் பாஸ்கெட் கொண்டு கொடுக்குறோம் உங்களுக்கு. ஏன்னா ஃப்ரூட் கன்சம்ஷன் நிறைய ஆயிடுச்சு. ஃப்ரூட் பாஸ்கெட் கொண்டு கொடுப்போம் உங்களுக்கு. நாளைக்கு உங்க மருந்து மாத்திரை கொண்டு சப்போர்ட் பண்ண ஒரு கஸ்டமர் கையில கிடைச்சான்னா கிராஸ் செல்லிங் எவ்வளவு முடியும் அந்த கஸ்டமர்ட்ட அப்படிங்கறதா இன்னைக்கு கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச். என்கிட்ட 1 லட்சம் கஸ்டமர் இருக்காங்க சார். 1 லட்சம் கஸ்டமருக்கு நான் வந்து என்ன வேணாலும் வைக்க முடியும். நம்ம மெட்ராஸ்ல ஜிஐன்னு ஒரு கம்பெனி வச்சிருந்தாங்க நம்ம ஆளுங்க. 2 அண்ணன் தம்பிங்க, பழனி, ராமு அப்படின்னு 2 பேரு. இந்த பேமெண்ட் பிசினஸ் வந்தப்போ பணம் பட்டுவாடா பண்றோம். பேமெண்ட் பிசினஸ் அப்போ அதுல என்டர் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவுல 1,10,10,000 வாடிக்கையாளர்களை சேர்த்தாங்க. அது மிகப்பெரிய தொகைக்கு அதை ஒரு ஜெர்மன் கம்பெனிக்கு வச்சுட்டு அவங்களால வெளியே போக முடியும். ஸோ என் கண்ட்ரோல் எவ்வளவு வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சுதான் நீங்க வேல்யூவேஷன் வரும். மிகப்பெரிய கம்பெனிகள் வர முடியும். ஒரு வாடிக்கையாளரை பிடிச்சிட்டோம்னா அவர்கிட்ட இருந்து என்ன வழியில எல்லாம் சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிறதுனா ஏமாற்றி சம்பாதிக்கிறது, அவரோட தேவைகளை ஃபில்அப் பண்ணி நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பாக்குற ஒரு தொழில்நோக்கு வர்றவங்களுக்கு வந்து தொழில வந்து ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம பாரம்பரியமா செய்து வந்த தொழில்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம எவ்வளவோ புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு இன்னைக்கு. இந்த தொழில்களையும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்ல ஓப்பன் ஆகும். நீங்களே தொழில் பண்ணுங்க. புதுசா தொழில் முனைபவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஒரு பிஇ ஃபண்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கணும். என்னோட ஆசை தான். இந்த உங்களோட சேம்பர்ல நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு பிஇ ஃபண்ட் ஒன்று ஆரம்பிக்கும். ரொம்ப பெருசு இல்லை. நான் பிஇ ஃபண்ட் சொன்னேன். நம்ம ஆளுங்க பிஇ ஃபண்ட் வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாரி என்ன ஒரு பேர்ல ஒருத்தர் வச்சிருக்காரு, பெரிய லெவல்ல. அவரு யூனிவர்சிட்டில இருந்து யூஎஸ் யூனிவர்சிட்டி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க டிப்ளாய் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் ரொம்ப பெரிய லெவலில் பண்றாங்க. நான் அவ்வளவு பெருசா சொல்லல. ஒரு 10 லட்சம் ரூபா, ஒரு 20 லட்சம் ரூபாயில தொழில் பண்றவங்களுக்கு முதல் கிடையாது. அவங்களுக்கு பேங்க்ல போய் கடன் வாங்குறதுக்கு செக்யூரிட்டி கிடையாது. அந்த மாதிரி பீப்புளுக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இனிஷியல் கேபிட்டல் கொடுத்து சப்போர்ட் பண்ணி அவங்களை வளர்த்து விட முடியுமா? சும்மா இல்லை. பார்ட்னர்ஷிப், உங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வாங்க. உங்களுக்கு இன்னும் 20 ரெவன்யூ ஸ்ட்ரீம் வரும். 20 பிசினஸ்ல போட்டோம்னா ஒரு 4 பிசினஸ் தோத்து போனாலும் 16 பிசினஸ் ஜெயிச்சு வந்ததுன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். உங்களை சார்ந்த தொழில்களா இருக்கலாம். நான் ஒரு தொழில் பண்றேன், அதை சார்ந்த தொழில்கள், அதோட கிளைகள், அதோட பிரான்ச்சஸ் அப்படி பண்ண முடியுமா? இல்ல நான் சாராத தொழில்கள், நான் என்னால போய் பண்ண முடியாது, என் லெவலுக்கு அது ரொம்ப கம்மி சார், நான் போய் நாளைக்கு கேட்டரிங் பிசினஸ் பண்ண முடியும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னா, கேட்டரிங் நான் பண்ணல. நம்ம பையங்க வேலை இல்லாத பையங்க 4 பேர் சேர்ந்து கேட்டரிங் பண்ண இருக்காங்க. நல்லா உழைக்க தயாரான இருக்கணும். ரைட்டா? கேட்டரிங் பிசினஸ் காலைல 4 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி 11 மணிக்கு க்ளோஸ் பண்ற பிசினஸ். ஆள் வரல, நானே எடுத்துட்டு போட்டு டெலிவரி பண்ணோம். அப்படி ஆட்டிடியூட் உள்ள பசங்க 4 பேரை சேர்த்து கேட்டரிங் பிசினஸ் பண்றதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், கேபிட்டல் கொடுக்குறேன், நான் ஒரு பங்கு வச்சுக்கிறேன், அவங்களுக்கு வழிகாட்டுறேன். அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் நீங்க ஆரம்பிக்கும் போது நான் வர்றதுக்கு முன்னால எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம், அப்படி ரெஃபரல் பிசினஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி அந்த பசங்களுக்கு ரெஃபரல் கொடுத்து நம்மளோட செல்வாக்கை வந்து இந்த பசங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள ஒரு தொழில் அதிபராக உருவாக்க முடியுமா? இந்த மெயின் டைம் நம்ம பணத்தை நம்மளால பெருக்க முடியுமா? அப்படின்னு ஒரு முயற்சியை நம்ம அங்க எடுக்கலாம். சென்னையில் எடுக்க முடியும். நிறைய பேர் இருக்கோம். வேலை வாய்ப்பு இல்லாம நிறைய பையங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களும் நிறைய வேலைக்கு தயாரா இருக்குங்க, பொம்பளை பிள்ளைங்க. ஸோ இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத பத்தி யோசிக்கலாம். மேபி ஒரு பிரைன் ஸ்டார்மிங் செஷனை வச்சுட்டு இந்த ஐடியாவை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம தொழில் முனைவோர்கள் வந்து எங்களுக்கு வந்து போட்டு காமிங்க. ஒவ்வொரு சண்டையும் நாங்க வந்து ஸ்கிரீனிங் கமிட்டி ஒன்று வச்சுக்கிறோம். உங்களோட தொழில் ஐடியாவை கொண்டு வந்து சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கேபிட்டல் வேணும்னு சொல்லுங்க. உங்களால என்ன கொண்டு முடியும்னு சொல்லுங்க. எப்படி ரெவென்யூ மாடல்னு சொல்லுங்க. அசஸ் பண்றோம்.
நாங்க கன்வின்ஸ் ஆயிட்டா இந்த மாடலை வந்து சர்க்குலேட் பண்றோம். இன்வெஸ்டார் வந்து இன்வெஸ்ட் பண்ணட்டும். அதை யாரோ ஒரு 4 பேர் வந்து அதை மானிட்டர் பண்ணி அதை சரியா நடக்குதான்னு பண்ணி கொடுத்தோம்னா இந்த சமுதாயம் மறுபடியும் தொழில முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கு. எக்ஸலண்ட். தேங்க்ஸ் a lot. முடிச்சுக்கிறேன். நன்றி. ஓகே. வாய்ப்பு. Regarding P fund, John Anand, you want to interact? We have some ideas. இல்ல இது முன்னாடியே நம்ம பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கோம். இது விரைவில் கொஞ்சம் வால்யூம். சாரி, இது விரைவில் ஒரு கோவிட் பீரியட் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியரா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற we can all meet and அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் திருப்பி பண்ணி திருப்பி இதை எடுத்துட்டு போறதுக்கு வழி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரி ஆரம்பிச்சோம், பிஃபோர் கோவிட் ஆரம்பிச்சோம், where we had a committee to evaluate individual projects brought in from people. அது கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கு, ரொம்ப நடக்கல. இனி ஐ திங்க் திருப்பி இதை டெஃபினட்டா ஆரம்பிக்கணும். என்னோட அபிப்பிராயம் அதை போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். கோவிட்ல என்ன பிசினஸ் பண்ணலாம்னு இன்னைக்கு ஆரம்பிப்போம். ஓகே, இந்த கோவிட் செகண்ட் வேவ் இருக்கு, தேர்ட் வேவ் வரப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு 6 மாசம் கோவிடே ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதுல என்ன பண்ண முடியும்? நல்ல ஐடியா டெஃபினட்டா. ஷூர் நே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைடன்ஸ் நே. வில் கீப் இன் டச் வித் யூ நே. Thank you. Screening committee எல்லாம் சொல்லிருக்கீங்க. We'll take it forward. We'll keep in touch with you. Before I start the question and answer, ஒரே ஒரு question நீங்க இதுல இருக்கு விண்டோல. I'll ask this question. அதுக்கு அப்புறமா members who want to ask the questions, please unmute yourself and அண்ணன்ட்ட நீங்க கேட்கலாம். First question is from பழனியப்பன் தியாகராஜன் from Bangalore. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பேங்க்ல லோன்ஸ்க்கு வந்து ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் வந்து 2% சார்ஜ் பண்றாங்க. இப்போ MSMEக்கு ஏதாவது கன்சிடரேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேங்க்ல வந்து உங்களுக்கு கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, நீங்க திருப்பி கட்டுறீங்கன்னா ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் பண்ணுவாங்க. நீங்க என்பிஏ கஸ்டமர் ஆயிர போறீங்கன்னு பயம் இருந்தா ஒண்ணுமே பேசாம வாங்கிக்குவாங்க, அவ்வளவுதான். ஸோ பேங்குக்கு இன்னைக்கு ஒரு மெயின் இன்கம் வந்து ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் தான். ஆக்சுவலா நிறைய பேர் வாங்கிட்டு அதை க்ளோஸ் பண்றதுனால நிறைய பேங்க்ல 4% வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த நெகோசியேஷன் கெப்பாசிட்டி, ரைட்? நம்ம பணமே வர்றது பயம்னு சொன்னா அசல் வந்தாலும் போதுன்னு வாங்கிக்குவோம். ஓகே, பணம் நிச்சயமா வருதுன்னா வட்டியோட பெனால்ட்டியும் போட்டு வாங்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்படிதான் பேங்க் பார்க்கும் இல்லையா? ஸோ நெகோசியேஷன் தான். நீங்க என்னோட ஓன் பண்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க இப்ப வாங்கிக்காட்டி என்னால திருப்பி கட்ட முடியாம போயிடும், இருக்க சொத்தை வச்சுதான் பணத்தை கட்டிட்டு இருக்கேன், கட்டிட்டு வேற தொழில் போக போறேன், வாங்கிக்கன்னு சொன்னா வாங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், பார்ப்போம். தேங்க்யூ. மெம்பர்ஸ், now floor is open. கேள்வி கேட்கறவங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். அண்ணே வணக்கம், நான் நடராஜன் அரிமளம். லாஸ்ட் இயர் உங்களுடைய கோவிட் பீரியட்ல உங்களுடைய ஸ்பீச்சை கேட்டேன், இப்போ உங்களுடைய ஸ்பீச்சை கேட்டேன். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. லாஸ்ட் இயர் நீங்க பேசும்போது சொன்னீங்க, லிக்விட் கேஷாவே வச்சுக்கோங்க, பிளாட் வாங்காதீங்க, எந்த புது பிசினஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன நிறைய நெகட்டிவ் சொன்னீங்க. ஆனா இந்த பீரியட்ல ரொம்ப பாசிட்டிவா சொல்றீங்க. அதுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் காரணமா இல்ல சூழ்நிலை காரணமா? நெகட்டிவ்னு இல்லை, கேஷா வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய லாபம் இருக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். இந்த கோவிட் பீரியட்ல நம்ம சென்னையில அந்த மாதிரி இதுல லாக்டவுன்ல இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. பேங்க்ல புதிய கடன்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி ரூபாய் சர்ப்ளஸ் இருந்தது பேங்க்ல. ஓகே, அப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரியும், பிராங்க்லின் டெம்பிள்டன் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து கவுந்துருச்சு. ஓகே, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப மோசமா போயிடுச்சு, அவங்களால திருப்பி கொடுக்க முடியல. அதனால டெட் மார்க்கெட்னு சொல்றாங்கல்ல, அதாவது டிபெஞ்சர் பாண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்றாங்க. அந்த டிபெஞ்சர் பாண்ட்ஸ் எல்லாம் ஒரு அடிமாட்டு விலைக்கு போயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு 8% வித்த பாண்ட் வந்து 20% போக ஆரம்பிச்சது. ஓகே, யாருமே வாங்குறதுக்கு ஆள் இல்லை. எஸ் பேங்கோட ஏ பாண்டு ஸோ வாங்கவே ஆள் இல்லை. நான் அன்னைக்கு காலையில் அந்த சூழ்நிலை ஏற்பட்டப்போ நான் வந்து என் பையனுக்கு அன்னைக்கு தான் காலையில் சென்னையிலேருந்து தொடங்கி நான் திருச்சூருக்கு போயிட்டு இருக்கேன். பல இடங்களில் எனக்கு கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ மார்க்கெட்லேருந்து ட்ரெஷர்லேருந்து கூப்பிட்டே இருந்தாங்க, சார் இந்த மாதிரி முத்தூட்டு ஃபைனான்ஸ் வந்து 11% வருது சார், 11 13 வாங்கிறேன்னு சொல்லு அப்படின்னா. கேள்வியே கேட்கல, 13% விற்கிறதுக்கு ஆள் தயாரா இருக்காரு, 13% வாங்கிட்டோம். ஓகே, இண்டஸ்இண்ட் பேங்கோட பாண்ட், இண்டஸ்இண்ட் பேங்க் அன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. அந்த பேங்க் 8% இஷ்யூ பண்ண பேங்க் 19% அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஆனா 22% தான் வாங்கிக்கலாம்னு சொல்லு, 21% கிடைச்சது. 21% இந்த பயணம் வந்து எனக்கு மொத்தம் 8 மணி நேரம் ஆச்சு. இங்க சென்னையில இருந்து திருச்சூருக்கு போறதுக்கு 9 மணி நேரம் ஆச்சு. இந்த 9 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய்க்கு பாண்ட்ஸ் வாங்கினேன் அன்னைக்கு. ஓகே, வாங்குறதுக்கு ஆள் கிடையாது, எல்லாரும் பயந்துருக்காங்க.
எல்லாரும் பயப்படுறாங்க, என்ன மோசமா போகும், என்னமா மோசமா போகணும். மார்க்கெட்ல ஒரு ரூல் சொல்லுவாங்க, எல்லாரும் பயப்படும் போது நமக்கு தைரியம் இருக்கணும், எல்லாரும் தைரியமா இருக்கும்போது நம்ம பயப்படணும். ஓகே, அப்ப எல்லாரும் பயந்த ஒரு நாள்ல வந்து கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டே இருந்தேன். எங்கெல்லாம் கனெக்டிவிட்டி வந்ததோ, எங்கெல்லாம் என்னால டீல் பண்ண முடிஞ்சதோ அதெல்லாம் வாங்கிட்டே போயிட்டே இருந்தேன். போறக்குள்ள 1800 கோடி ரூபாய்க்கு வாங்கி முடிச்சேன். ஆக்சுவலி இந்த 1800 கோடி ரூபாயில இன்னைக்கு எனக்கு லாபம் 100 கோடிக்கு மேல. ஓகே, இன்னைக்கு பேங்க்ல பெரிய அளவுல சம்பாதிச்சிருக்கல ஒரு காரணம் வந்து இந்த ட்ரெஷரியில அன்னைக்கு இந்த ஒரு நாள்ல சம்பாதிச்ச பணம். ஓகே, சோ அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படிங்கிறேன், ரைட்டா? அஞ்சணும். ஓகே, பட் அதே சமயத்துல மத்தவங்க எல்லாம் பயப்படுற போது நமக்கு துணிச்சல் வரும். ஆரம்ப காலத்துல அது வந்து ஒரு பயமா இருந்தது. அன்னைக்கு கேஷ் வச்சிருந்தோம், 3000 கோடி கேஷ் இருந்தனாலதான் வாங்க முடிஞ்சது, ரைட்டா? அன்னைக்கு மொத்தத்தையும் 8% டெப்ளாய் பண்ணதுன்னா 18% வாங்குற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிருக்கு. அன்னைக்கு பணத்தை கன்சர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு அதை என்ன சொன்னதான், லிக்விடிட்டி தான் கிங். ஓகே, மார்க்கெட் மோசமா போகும்போது லிக்விடிட்டி தான் கிங். அன்னைக்கு கிடைச்ச மாதிரி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட என்ன விலைக்கு போயிருக்கு யோசிச்சு பாருங்க. என்ன பிரைஸ் இருந்தது ஸ்டாக் மார்க்கெட்? கிட்டத்தட்ட 8000 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு நிப்டி. 100% லாபம் சம்பாதிச்சிருக்க முடியும். அந்த பீரியட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 100% சம்பாதிச்சிருக்க முடியும். கேஷ் வச்சிருந்தவங்க எல்லாரும் அன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க. கேஷ் வச்சுட்டு எஸ்பிஐ அக்கௌண்ட்லயே போட்டு வச்சிருந்தவங்களால பிரயோஜனம் இல்லை. அந்த பணத்தை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, கேஷ் வச்சிருந்து இதுதான் சரியான சமயம், இதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சவங்களால பெரிய அளவுல தூக்கிடுச்சு. ஸோ அந்த சமயத்தில் அச்சம் தேவைப்பட்டது, நெகட்டிவிட்டி தேவைப்பட்டது. அஞ்சுவது அஞ்சாமை பேதம். அதே அஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ரைட்டா? அவன் புரிஞ்சிருச்சு, ரைட், இதான் ஏன் கோவிட், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ணிட முடியாது. எவ்வளவு நாள், இன்னும் 6 மாசம் திரும்பி வரும், அந்த மார்க்கெட்டிங் நம்ம தயாரா இருக்கணும். அதான் இப்ப பேசுறேன், தயாரா இருங்க. இந்த செகண்ட் வேவ் முடியும், தேர்ட் வேவ் முடியும், இன்னும் 100 பாக்டீரியா வரும், ஆனாலும் உலகம் போயிட்டே தான் இருக்கும். அப்படியே நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமா ஜெயிச்சு. தேங்க்யூ. Members, we can take 2 more questions. Fine, we'll go to the next session. Thanks a lot. We'll be in touch with you. We'll disturb you very often. Thank you. பேசுனது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பூரா இங்க இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். யதார்த்தமா இருந்துச்சு, ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. நல்லா. He is our president now. Rajendran. Right. Alvi Veerapanna, he is our president. He is not keeping well. Illana generally he starts the meeting. Okay. நீங்க பேசுறீங்கன்னு அவசியம் வந்துட்டாங்க. உற்சாகமாவும் இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். So next we'll go to the hot seat, much awaited hot seat. First we have our young entrepreneur Sachin Padmanabhan. Over to you. Hello. I have 5 minutes. So I have a small crisp presentation made just to explain நாங்க என்ன பண்றோம் எங்க பிசினஸ்ல and how it's functioning. Before that, என் பேரு Sachin Padmanabhan. எங்க ஊர் வந்துட்டு எங்க கோயில் வந்துட்டு and yeah, let me just share my screen quickly. Are all of you able to see my screen? Yes. Yeah. Okay. So I'll try to complete it within my 5 minutes. If I exceed it, please feel free to stop. Make it crispier. We're running short of time. Sorry. Yeah, sure. So Rainbow Height Paints is the name company. We started out as just a retail outlet for Asian paints. That was the simple idea. We just wanted to be in the paint industry. People suggested, saying it's a good field to be in, and people make a lot of money selling paints. So that's how we came in. And after we came in, we figured that's not the only thing that's there in the business. The main part in this business is the servicing side of it. So we started looking out for opportunities where we could not just sell paint, but also do the entire service for them. And so we started approaching a lot of developers, the government side, the government sectors. And luckily, by God's grace, we started out with one small project, which was around 35,000 square feet.
But in the last 4 months, now we are painting a cumulative area of over 36 lakh odd square feet, if I'm not wrong. And this company is just started from scratch by me and a couple other friends of mine. So till this date, it's been going great. After this company, now what we are trying to do is technology's disruption in every sector is inevitable. So we've created an application and a web portal called Splash, through which people can avail painting services of not just Asian Paints. We are going to open it up to every brand. So now we'll no longer be associated with just Asian Paints. We'll be selling every brand, but it wouldn't be from my own retail outlet. We'll just procure from wherever like the nearby store is, and we'll give that entire service to our consumers. And we are planning to keep this company bootstrapped for as long as we can. And then later, after a point, we'll evaluate it. And there are very two distinct routes. Either you go like funding crazy amount of marketing and then killing competition and then progressing, or keeping it bootstrapped and functioning in a very organic way. So that's about the business and what we've been doing in the last 4 to 5 months. It's only been around 5 months since we started all of this. God's been very kind. And I'm so sorry I wasn't able to switch my slides. I don't know, some technical glitch. I'm happy to answer any questions. Members can now interact with them. He's an young entrepreneur, joined NCC last year. Sachin, or a guidance, there is a company called BVG in Pune. Okay. BVG is the largest service company in the country today. Rashtrapati Bhavanல Rameshwaram வரைக்கும் security guard வந்து அவர் தான் ப்ரொவைட் பண்றாரு. Okay. மகாராஷ்டிரா முழுவதும் ambulances, okay, ambulance service அவர் தான் ப்ரொவைட் பண்றாரு. திருப்பதியில செக்யூரிட்டி அவரோட தான். ஓகே, செக்யூரிட்டி சர்வீசஸ் ஆரம்பிச்ச கம்பெனி. அவர் வந்து ஒரு மகாராஷ்டிரியன் ஏதோ ஒரு வில்லேஜ்ல இருந்து பூனாக்கு வந்து பஜாஜ் ஆட்டோல ஜாயின் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு அடிஷனல் வருமானம் ஆரம்பிச்ச தொழில் வந்து சுண்ணாம்படிக்கிறது. ஓகே, உங்களோட தொழில ஆரம்பிக்கிறது. ஸோ 4 ஆள் வச்சு எல்லா வீட்டுக்கும் சுண்ணாம்படிச்சு கொடுக்குற வேலையை ஆரம்பிச்சேன். Then it becomes a painting company. From there he started. Today BVG is a case study in most of the IIMs. And there is a book, I don't connect the dots அப்படின்னு ஒரு புக் இருக்கு. Connect the dots அப்படின்னு ஒரு புக் இருக்கு. வாங்கி படிச்சீங்கன்னா what is the story of BVG அப்படின்னு தெரியும். He started from the place where you are there now, right? Just painting services is the beginning. வீடு மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு மிகப்பெரிய தொழிலா வர போறது. இதை வந்து இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். அதான் சொன்ன மாதிரி கஸ்டமர் ஒருத்தர் பிடிச்சிட்டோம்னா என்னவெல்லாம் கொடுக்க முடியும், பர்னிஷிங் கொடுக்க முடியுமா அந்த வீட்டுக்கு, அதே மாதிரி எவ்வளவு ஓனர்ஸ் வந்து அந்த வீடை பாதுகாக்க முடியாம, எனக்கெல்லாம் நிறைய எங்கெங்கெல்லாம் ஃபிளாட் வச்சிருக்கேன், ஒரு ஃபிளாட்டுக்கு வாடகை ஆள் வைக்கிறது எடுக்கிறது திரும்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு பெரிய கம்பெனியா வச்சிருக்காங்க நிறைய பேர். இந்த வீடுகளை மெயின்டைன் பண்ண வேண்டியது, அது வாடகை வசூல் பண்ண வேண்டியது, அதை பெயிண்ட் பண்ண வேண்டியது, இதெல்லாம் பண்ணி கொடுக்குறது. So the home and home related services, particularly after this pandemic for expansion, it's a tremendous scope when you are not limiting your services to only painting. And when you say that home care as a topic, okay, probably this business has tremendous opportunities, and there are a large number of engineers available in the market at a much cheaper prices. Okay, we will be in a position to expand. A good idea. And a place like Kerala or fancy ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு பெயிண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி பெயிண்டிங் நிறைய செலவு பண்ற ஒரு ஸ்டேட் வந்து கேரளா ஆச்சு. அந்த மாதிரி இப்ப எல்லா இடத்துலயுமே பெயிண்டிங் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா வந்திருக்கு. ஹவுசிங் சொசைட்டிஸ் எல்லாம் பிடிச்சு அதை ரெகுலரா பண்ணிட்டோம்னா ப்ராபப்ளி திஸ் ஹாஸ் a very high scope. I appreciate that you identified the right line, but if you have the customer satisfaction as the main criteria, and the word of mouth is very important in this business, right, and you will grow well. All the best. Thank you so much. Members can interact. Sachin, this is Subramanian. Hello. நீங்க ஜிந்தால் ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வரலாம். யூ ஹேவ் டு ஹேவ் த ஆம்பிஷன்ஸ். நீங்க வச்சுட்டே இருக்கணும். ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ்லாம் ஏன் பெயிண்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரி வரக்கூடிய அளவுக்கு இஸ் ஹேவிங் கெப்பாசிட்டி. ஸோ நீங்க பெயிண்டிங்ல வந்தது வந்து இட் இஸ் ரைட் டைம். You need to have the continuous ambition. You have to have a continuous cycle. கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாம you focus on that, definitely you can achieve that. That's all. Sure. Thanks so much. Sachin, to elaborate more, you are doing painting services also. Yeah, adha pathi sollalam. Yeah, right. So
if I have to elaborate a little more, so there are a lot of painting brands which are coming up, like JSW and all of that. So many people, Indigo, so many new players. But one thing that we identified is there's a vacuum with respect to the servicing. And when you look at this industry, the servicing industry, all the companies which are existing charge a very hefty premium. Let's say the cost is 100 rupees for the painting company. They'll charge you at least 145 to 150 rupees. And that's the case with the retail segment. Even when it comes to projects, the large developers, there is still a large premium. Let's say it might be slightly lesser, but still, if it's 100, they charge you 120. But what we want to do is try and, bring down this premiums, not have a very hefty margin, but try and increase our volumes. If it is 100, we'll only charge you 105 or 110. But instead of having 10 consumers, we'll try and have 20, 30, 100 consumers. So that's the vacuum we are trying to identify. And like most large players don't come into the servicing side of it. And even if they have come into it, they've not been very successful. Asian Paints is the biggest example. They tried to do servicing. They still are, but they charge their services. The cost is very, very expensive. So what a consumer does is they simply just go with a local painter and buy the materials alone from the brand and get the whole service. But all these local painters are just exploiting the consumers out there, charging very high sums, a lot of malpractices where they don't give you the actual quality. They mix water. They try and make as much money as possible. In the naked eye, you'll look at the wall and you'll think, oh, it's good. But 2-3 years later, there'll be a lot of problems. There'll be seepages. So many problems which will come up later, but you can no longer hold him questionable. But now when this becomes a company, you can always call the company back and say, look, you did our services 3 years back, but there's a problem. And our costs are going to be so less and so economical. It's going to be very attractive for everybody. So we really hope this will click. And at the same time, we are trying to have a parallel business in the project side that is large scale, where we'll be working with developers and on government projects. So that will help us give a lot of cash flow to run this business initially, the retail segment of it. And hopefully in 2 to 3 years, it should be, self-sustainable and we should be able to grow at an increasing pace. Yeah. Hi, Sachin. Alpa here. Yeah. Yeah. 2-3 points. One is what's the smallest size of work would you now assume you want to start off with? Say a 2-bedroom apartment is only going to give you about 5,000 square feet of paintable area. Correct. So what's your minimum working size for your thing? Right. So the minimum, there's no minimum working size, and as long as even if it's 1,000 square feet or 2,000 square feet, we are still going to go ahead and do it. One key thing that I didn't mention about this is, let's say when the volume grows, you're going to have a lot of painters to go ahead and do this service. So we might have to onboard painters, register them, and as we get the demand, we'll outsource it to painters. But when you do that, what could happen is that these painters will just undercut you. Why Urban Company didn't succeed was every time Urban Company gave a service or a booking was made, those guys went to the consumers' houses and said, look, I'll do it for a cheaper price, just do it directly with me. But we are not going to do that for as long as we can. We are going to have our own set of painters. We've identified around 7 different groups across Tamil Nadu, all Tamil speaking guys, around 600 different painters. Who will outsource it. So even if it's 2,000 square feet or 1,000 square feet, we are not going to say no, we won't be able to do it. We'll still do it, where we'll maybe be doing it at cost. But once we do that, our name will start spreading really fast by word of mouth. So we are going to have to take up anything that comes our way, and we are not going to have any minimum ticket size to do it. And the next point is the premium painting. I think Jotun is something which we have used. Right. The product itself is much superior to the Asian product. Right. We should look at that as a niche segment, because not just the mass segment of Asian will give you volumes, but I think Jotun is also coming down on price to compete with Asian. So you should try and work with premium paints also, because that gives a
Because I have worked with many subcontractors and painting, it's a real nuisance. If you're able to give the end single point contact without a headache to the customer, I don't see you going wrong anywhere. So I think the end use single point contact of delivery is something very important, and handling 600 painters and timely delivery is going to be a key issue. Sure. Okay. Thanks so much. Definitely look into that. Didn't really figure anything out for the niche segment. We were looking at going with the existing brand, which was there. We'll definitely look into that. That was a great insight. Thank you. Venkat Annamalayanan has posted a question. Anna, can you ask? Na? Yeah, sure. Venkat Annamalayanan. Hi, Sachin. First of all, congratulations. I think you're a budding entrepreneur, and we are very confident that you're going to make it very big in your industry. I just wanted to know, you said that you had in your roles about 600 painters or so. Are you employing them, or you're taking them on a need basis? No, so we aren't employing them. I said we identified, not hired. Okay. We have identified 600 plus painters through Ampa mentioned, Spock happened to be one of our USPs. So we try and market ourselves saying we only have like a single point of contact, and that will be that supervisor. And if you need to escalate it, then our manager or somebody will step in and sort it out for you. But there'll always be one single point of contact. And like this, we've identified around 8 to 9 people for each district or that area. And under them, there are around 100, 200 painters. And these people and all, we are going to engage on demand basis. Hiring them wouldn't really be advisable. As you know, our cost will become, it'll all become fixed expenses, as in we'll have to keep paying them on a recurring basis, but the demand might not be the same. Okay, so your model is you'll be employing the supervisors. They will in turn, work with people you have already identified. Right. And so I'm only 23 years old. So obviously I don't have any experience in this. But so we've hired supervisors who have experience of around 15 years, 20 years, 25 years. So they know who the good painters are and who are profitable and who are not. So as long as we can keep a good tab of what these supervisors are doing, and they ensure they hire like good quality painters, we'll still be able to keep a very good check on the quality. And so we've devised an application, an ERP sorts of an application, which will ensure that the consumer knows on a daily basis if the quality is being maintained. They'll have regular updates. And so every time like a layer of paint is made, a picture will be sent to them. What normally happens is people, if they want 3 coats of paint, people just do 2 and say 3 is done. So all of that won't happen because of this ERP. For people who aren't very tech savvy, we'll always do the telecalling and update them if it's like an older person. But if they can comprehend all of these, we'll try and keep it, tech based, so that people know what is happening. Great. Sachin, just another small question. How did you land up on this idea? So COVID happened to be like a major reason. So I was working. Until recently, I was working, but I had a lot of free time in my house. I spent about a month and a half in my friend's place in a hill station, and we had a lot of idle time. So we were ideating. We were looking at multiple businesses. Initially, we were thinking of something in the automobile sector, but then we figured. So I was working in a company which had to do a lot with real estate. And one of my friends is a civil engineer, and my other friend's father is a building contractor. So we figured construction industry is what all 3 of us have in common. And if we have to get into the construction industry, we figured painting sector was the easiest for us to step into. Everything else, if you look at cement or steel, there are really large players. So penetrating that market would be a lot more difficult. But painting, we thought it would be fairly easy, and I think we were kind of right about it. We're very happy that we started with painting. But Rajendran Solamari is a COVID-enabled business. Yeah. So there are a lot of opportunities, like Anand said, and I think Sachin should definitely address one of the YES meetings. I think the YES team can make use of Sachin to the maximum.
Thanks, Sachin. All the best. Sure. Thank you so much. To sum up, yesterday night we placed an order with Sachin around 9:30, and today the material is at site, being a Sunday. Thank you, Sachin. All the best. Yeah, thank you so much for this opportunity, and I got to see a lot of people and learn a lot. Thanks a lot. Thanks. So next we'll move on to the next person for the hot seat. It's Mr. Kannan, who is the director of We Do Naturals. Kannan is a known figure to us. Kannan, you can unmute yourself, Kannan. And good morning to all. Am I audible? Yes, audible. Okay. I have about 15 years of working experience, and I started as an entrepreneur in 2004 for staffing, recruitments, and other HR services. I have about 2,000 employees working under me on outsourcing basis. That is my bread and butter. Reason before 3 years, I started We Do Naturals. That's manufacturing of all millet noodles, millet pongal mix, ready-made pongal mix, and herbal hair oil, check, nallanai, kadalanai, thenganai, these kind of things we are doing. And we do it very passionately, and the industry is adulterated, very high purity and quality. So now a lot of people even in our chamber started using it, and they have given a very good feedback. And we are coming out with a lot of new healthy products as well. That's why we named our product as Brand for a Healthy Family. We Do Natural means Brand for a Healthy Family. So that is it. It's all about me, and my native is Osiruvayal. First, I should have told that I am from Osiruvayal. I have 2 daughters, and one daughter got married, and second daughter is doing architecture. I am residing in Ambattur. I am past president of Ambattur Nagar Sangam and chamber member of NCC. It's all about me, I think. Any questions you can. Rajendran, anything to talk to him now? Food business, actually, as I told, food is going to be the biggest business in the days to come. Started in a small way, and don't confine to our community alone. Our food has a respect across communities. So spread over and add the products slowly. People, for example, Bombay. Okay. Right now we are presenting customer review. My wife is giving for you. We Do Naturals oilum idum romba nalla irukku. Nalla vaasama irukku. Oh, thank you so much, Achi. Now we have launched a new product called. வித்தியாசமா நல்ல டேஸ்டா இருக்கு. Okay. We are not adding any taste. It's only natural. That's the difference. இவ்வளவு நாளா வெளியில இருந்து வரதெல்லாம் வந்து ஏதோ டேஸ்ட் அந்த கலர் மேட்ச் பண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க மார்க்கெட்ல வர்றது. We are just getting the raw. காச்சி அனுப்பிச்ச எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லெண்ணெய். Okay, thank you. Palm gingerly introduce பண்ணிருக்கோம். Palm gingerly oil is good, our good old Chettinad style adu. So that is very, very superb adu. Then again, it's a natural product. We are not adding any value to that. கண்ணன் கொஞ்சம் டை அப் பண்ண முடியுமா பாருங்க, அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி கம்பெனியோட. ஓகே, நான் பாம்பேல இருந்து எனக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஓகே, Congayam supplier is giving the delivery in Bombay. Okay. So the tie-up will help you to reach out to larger population. Oh, sure. Now what we do is all the best. Thank you, Ajay. Thank you. ராஜேந்திரனுக்கு ஒரு கொஸ்டின் வந்து இந்த கண்ணன் வந்து பிராண்டிங் பண்றதுன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆயிடும் இல்லையா? வேற எனி அதர் மெத்தட்ஸ் ஃபார் பிராண்டிங் த ப்ராடக்ட்? இனிஷியலா பிராண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் பிராண்டிங்கை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்னா, நம்ம சந்திரமோகன், அருண் ஐஸ்கிரீம் சந்திரமோகன் இருக்காரு, அவர் வந்து அதை பத்தி பேசுறாரு. பாருங்க பிராண்டோட வேல்யூ என்ன அப்படின்னு. ஓகே, ஸோ நிச்சயமா ஒரு ஸ்டேஜ்ல பிராண்டிங் பண்ணாம ஒரு பெரிய இது கிடைக்காது, உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்காது, ப்ரைஸ் பாயிண்ட் கிடைக்காது. ஓகே, ஸோ பிராண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பொம்மிஸ்னு ஒரு நைட்டிஸ் இருக்கு, ரைட்டா? அவர் மேனுஃபேக்சர் பண்ற ஊர்ல திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கிராமத்துல அவர் தயார் பண்றாரு. அவர் அந்த ஊர்ல இருந்து வந்தவர். அந்த ஊர்ல 200 கம்பெனி இருக்கான் நைட்டிஸ் மட்டுமே தயார் பண்ற கம்பெனி. ஓகே, எப்படி பொம்மைஸ் மட்டும் ஒரு பெரிய பிராண்டா வந்தது அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ற பணம் வந்து வேஸ்ட் இல்லை, நிச்சயமா போகும். பட் அதுக்கு ஒரு ஸ்கேல் வேணும். ஓகே,
ரொம்ப சின்ன ஸ்கேல்ல நம்ம பிராண்டிங் பண்ண முடியாது. அந்த பிராண்டிங்கோட காஸ்ட் வந்து நிச்சயமா லாஸை கிரியேட் பண்ணும். அதை ஓவரால் பீரியட் கிராஸ் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு ஒரு வால்யூம் வர வரைக்கும் வெயிட் பண்ண தான் வேணும். நம்ம இந்த மாதிரி டைப் அரேஞ்ச்மெண்ட்ல போறது வந்து இட் இஸ் ஈஸி வே டு ரீச் த மார்க்கெட். ஸோ ஒன்ஸ் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சுன்னா நமக்கு செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ பிராண்டிங் எடுத்துக்கலாம். பட் பிராண்டிங் இஸ் ரெக்வயர்ட் டு ஸ்கேல். தேங்க்யூ. Right now, what we are doing is we are only investing in this company for the past 3.5 years. We are taking good money from a good company and putting on this, and we are developing a brand. Actually, it's a brand investment. Most of the startups function like that. எந்த ஜொமேட்டோவோ எந்த கம்பெனியும் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி இல்லை, இன்க்ளூடிங் பில் பே எல்லாருமே லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். தே ஆர் ஒன்லி இன் த ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் த கஸ்டமர் அண்ட் ஃபண்டிங் இட் த்ரூ பிஇ ஃபண்டை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க ப்ராடக்ட் கம்பெனி, கமாடிட்டிஸ் கம்பெனி, அதனால வந்து அவ்வளவு பெரிய இது எடுக்க முடியாது. லாஸ் பார்க்க கூடாது. எப்படியும் ஒரு வருஷத்துக்குள்ள ப்ராஃபிட் கொண்டு தரணும். பட் ஸ்கேல் அப் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வரலாம். அட்வர்டைஸ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு ஸ்கேல் வந்ததுக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிக்கலாம். லோக்கல் ஆட்ஸ் பண்ணலாம். நீங்க இருக்கிற மார்க்கெட்ல, நியர்பை மார்க்கெட்ல லோக்கல் ஆட்ஸ் பண்ண முடியும்னா பண்ணலாம். பட் பெரிய பிராண்ட் பில்டிங் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஒர்க். Yeah. Okay. Thank you. So I request all to move to a healthy lifestyle by using our product. In fact, right. Any questions? Hello. Any questions? Vote of thanks, Pillam. Hello. Okay. Vote of thanks by Probably want to ask them. Pushpal, yeah. Yes, thank you, Anand. I think it was an extremely inspiring speech and it gave us a lot of hope. My question is related to all of our businesses today. Nariya times we discount the environmental and social costs associated to say manufacture services and all of that. So with respect to that space of say renewable energy or creating electricity as of date, do you believe that there is scope for this particular industry, considering that the government is also placing emphasis on environmental and social standards right now? So can you just talk to me about what are the opportunities that this space could possibly provide, because considering the climate crisis and things like that we have at the moment. So I just wanted to understand what your thoughts are on that. For small entrepreneurs, the social awareness may not be very supportive. It cannot be, right? So Marwadil or Palamali undu. There is no policy for the first million, then honesty is the best policy. So if you talk about honesty, I don't make the first million every month. Policy, honesty is the main. What I'm saying, until you come to a particular stage, you may not be in a position to comply with all these requirements, which are right, climate change or clean energy or clean environment, avoid plastic. All those things are possible when you reach a particular scale. So at a lower scale, when you start up, so much awareness may not be possible, right? Customer may not be willing to pay. So all these things add to the cost of the product, ultimate delivery of the product. Okay. Organic vegetables, Godrej oda source irukku. I think Chennai la irukku nenikiren, nature's basket Godrej product. So உள்ள போய் பார்த்தோம்னா ஒரு கேரட் 200 ரூபாய் கிலோ, ஓகே, வெண்டி வந்து 150 ரூபாய் கிலோ. So அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. Okay, there is a very big market who is very organic orientation. Okay, but it is not a mass market; it's a class market. Okay, then you need a completely different setup to do that. Okay, the customer must be willing to pay for that. Okay, the customer is not willing to pay for it, then you are going to incur losses. You being socially aware and environmentally conscious doesn't help you unless your customer is willing to pay the additional price. So that is one thing. Warren Buffett. The pricing power is very important. Why I want Coca-Cola? Why he is investing in Coca-Cola? Coca-Cola price increase பண்ணா யாரும் குடிக்காம இருக்க போறது இல்ல. யூஎஸ் பொறுத்தவரை, okay, people has become part of their life. So you must invest in an industry where you have got the pricing power. அப்படிங்கறது ஒரு basic rule. Okay, the pricing power comes in the organic only at a higher stage. If your clientele segment is like that, who is willing to pay a higher price for it, fine. Okay. Otherwise, if you are coming to the mass market, then you have to go with the market. You may not be in a position to do it. But is there a scope in providing this clean environment as a business? Yes, it is. There is tremendous possibility that
இப்போ சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க, எல்லா கம்பெனிலையும் 2% சிஎஸ்ஆர் இருக்கும். ஓகே, அதை எப்படி ஸ்பெண்ட் பண்றேன்னு தெரியாத கம்பெனி ஏகப்பட்ட கம்பெனி இருக்காங்க. நான் என்எஸ்சியில வந்து போர்டு மெம்பர். எங்களுக்கு என்எஸ்சியில வந்து ஏகப்பட்ட ப்ராஃபிட் இருக்கா, இல்லை என்எஸ்சியில வரக்கூடிய சிஎஸ்ஆர் பண்றது ரொம்ப பெருசு. அக்ராஸ் த கண்ட்ரி சிஎஸ்ஆர் பண்றோம். ஓகே, அந்த சிஎஸ்ஆர் கன்சல்டிங்னு ஒரு குரூப் கேபிஎம்ஜில இருக்கு. கன்சல்டிங் க்ரோர்ஸா சார்ஜ் பண்றாங்க, ஹவு டு ஸ்பெண்ட் தி சிஎஸ்ஆர் மணி அப்படின்னு சொல்லி. ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ், சிஎஸ்ஆர் awareness, social awareness, the clean energy, all these things are big business by per se. But if your other businesses have to comply with all these requirements, then you must have a stake. Otherwise, it is not a stake. Thank you. Thank you. Friends, any other question? Okay. Vote of thanks by Mr. Ramanathan. It is said, how we interpret, react, and bounce back from the crisis of today will define how we survive the crisis of tomorrow. இன்னைக்கு இருக்க கிரைசிஸை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்றோம், ரியாக்ட் பண்றோம், அதுல இருந்து எப்படி பவுன்ஸ் பேக் பண்றோங்கிறது தான் நம்ம ஒரு அடுத்த கிரைசிஸை எப்படி எதிர்கொள்ள போறோங்கிறதுக்கு நம்மளை தயாரிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த தீமை ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட என்சிசி இந்த சீரீஸ் ஆஃப் டாக்ஸுக்கு பேர் வந்து லுக் பேக் டு லுக் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு அருமையான பொருத்தமான ஒரு தலைப்பை வச்சிருக்காங்க. லுக் பேக் டு லுக் ஃபார்வர்ட். இன்னைக்கு அந்த நிகழ்வுல நம்ம இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா பார்த்தோம். பொதுவா சிவிஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு வேற வேற பீப்புளை, கிளாஸ் ஆஃப் பீப்புளை கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டை சிவிஆர்னு கேட்டீங்கன்னா அவருக்கு மனசுல தோன்றது சிவி ராமன், நோபல் லாரெட் பிசிசிஸ்ட பத்தி ஒரு திங்கிங் வரும். ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்கிட்ட கேட்டீங்கன்னா சிவிஆர்னா கார்டியக் வாஸ்குலர் ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அதே இது ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கிற ஒரு கார்பரேட் ஃபினான்ஸ் பர்சனை கேட்டீங்கன்னா சிவிஆர்னா கண்டின்ஜென்ட் வேல்யூ ரைட் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஆனா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில சிவிஆர் அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரே தாட், ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் இஸ் ரெவியர்ட் சிவி ராஜேந்திரன் அண்ணா. ஸோ திண்டுக்கல்ல ஸ்கூலிங் படிச்சு, மதுரையில காலேஜ் படிச்சு, இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஒரு ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து அவங்களுடைய வாஸ்ட் நாலேஜ் அக்ராஸ் கேட்டகரிஸ் நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் அப்படி வந்து ஒரு கேப்சூலா எதை கேட்டீங்கன்னாலும் உடனே வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ரிமோட்ல சேனலை ஸ்டார்ட் பண்ற மாதிரி he has traveled across sectors and his experience அதை வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. கொரோனா காலத்துல கற்றுக்கொண்ட பாடங்கள்னு சொல்லி அவங்க ரொம்ப அழகா தேவகோட்டையில ஒரு பிப்ரவரியில ஒரு கல்யாணத்துக்கு போனப்ப நான் மட்டும்தான் மாஸ்க் போட்டிருந்தேன், மற்றவங்க எல்லாம் எதுவும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் என்னை ஒரு ஆட் மேன் அவுட்டா தெரிஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்க சொன்ன குரல்ல இருந்தே சொல்லலாம், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு கண்டிப்பா நம்ம பயப்படணும். அஞ்சுவது அஞ்சேல் அறிவார் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுறது வந்து அறிவார்ந்தவங்க செய்யற விஷயம். அதை அவங்க ரொம்ப அழகா அவங்களுடைய பிசினஸ்ல கேஷை எப்ப கன்சர்வ் பண்ணி 1800 crores வந்து அந்த ஒரு 6 மணி நேரத்துல அந்த பயம் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி அரைஸ் ஆன டைப்ல எப்படி டிப்ளாய் பண்ணாங்கன்னு அந்த குரலோட வள்ளுவரோட ரொம்ப அழகா கோஆர்டினேட் பண்ணி சொன்னாங்க. அறிவுடையார் ஆவது அறிவார் அப்படின்னு இன்னொரு குரலும் இருக்கு. அதுக்கான விளக்கங்கள் தான் அவங்க இன்னைக்கு அவங்களுடைய ஸ்பீச்ல ஃபுல்லா சொன்னாங்க. அறிவுடையார் ஆவது அறிவார், இன்டெலிஜென்ட் நோ அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் வாட் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த குரலுடைய டிரான்ஸ்லேஷன். இன்டெலிஜென்ட் நோ அண்ட் தே ப்ரிப்பேர் ஃபார் வாட் இஸ் கம்மிங். அவங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா அந்தேரி ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு மளிகை கடைக்காரர்ல இருந்து, அந்த முத்துசுவாமி அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட்காரர்ல இருந்து, அவங்க சொன்ன அந்த டாய் ரெண்டிங் வரைக்கும், மலேசியால இருந்து தேவாரம் அமெரிக்காவில சொல்லி கொடுத்து எப்படி ரெவன்யூ ஏர்ன் பண்றாங்கன்றதுல இருந்து, பிரமிட் நடராஜன் எப்படி மாவடு நடராஜனா ஒரு மார்பிங் ஆயிருக்காருன்றதுல இருந்து, குவெஸ்ட் கார்பரேஷன் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கம்பெனியா வந்து இப்படி ஓன் பண்ணாம பீப்புளை வந்து ஒரு ஹைரிங் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய மார்க்கெட் கேப் உண்டாயிருக்குங்கிறது வரைக்கும் அவங்க ரொம்ப அழகா நமக்கு வந்து நம்பிக்கை விதைகளை, வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்ற நம்பிக்கை விதைகளை விதைச்சிருக்காங்க. And when you talked about travel industry, அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, இன்னைக்கு வாய்ப்பே இல்லைன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். People will come back with vengeance. That is what happened after the first wave. எப்பெல்லாம் நம்ம கிட்ட பணம் இருந்து செலவழிக்க முடியாம நம்ம கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்களோ, man is born free but is bound everywhere chains ன்னு சொல்லுவாங்க. அந்த கையை அவுத்து விட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, பிஹேவியரல் சைக்காலஜில சொல்லுவாங்க,
ஸோ அந்த அக்யூமுலேட்டட் அந்த பென்டப் டிமாண்ட் வந்து டிராவல் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய வெஞ்சன்ஸோட வரப்போகுது, நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை விதைச்சிருக்காங்க. அந்த 100 வீடுகளை எப்படி கால் சென்டரா மாத்தலாம் அப்படின்னு எப்படி ஸ்ரீதர் வேம்பு வந்து எப்படி ஜோஹோவை வந்து ஒரு இதுக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி நம்ம ஊர் வீடுகளை கால் சென்டரா மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் சென்டர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஊரெல்லாம் அதுக்கப்புறம் நடு சென்டர்ல இந்தியாவுடைய நடு சென்டருக்கு வந்துடும். அந்த கால் சென்டரா இருக்காது, முழு சென்டரா நடு சென்டரா வந்துடும். அதுக்கான ஒரு வாய்ப்பை பத்தி சொன்னாங்க. நானா நானி அப்படின்னு எல்லாரும் போட்டி போட்டு போய் சேர்றாங்க அப்படின்னு நீயா நானாங்கிற மாதிரி நானா நானிங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல இருக்கக்கூடிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி சொன்னாங்க. ஐசிஐசி சேர்மன் வாகுல் வரைக்கும் அங்க வந்திருக்காரு. அப்படின்னா நம்ம ஒரு சென்டர் ஆரம்பிச்சோம்னா ராகுல் கூட ஒருவேளை பின்னாடி வாய்ப்பு இல்லைன்னா இங்க வந்து தங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு செட்டிநாடு ஹெரிட்டேஜ் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ்ல. ஸோ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் டாக்ட் அபவுட். அண்ட் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு, அல்போன்சோ மேங்கோல இருக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படி நிறைய விஷயங்கள். பிஇ ஃபண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேம்பருக்கு ஒரு ரெக்வெஸ்ட், இப்படி நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா அவங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக பேசினாங்க. அண்ட் ஈவன் வென் த ஹாட் சீட் மெம்பர்ஸ் டாக், அவங்களுக்கு அவங்க கொடுத்த யோசனைகள்லாம் ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு எல்லாம் உதவியா இருக்கும். ரெயின்போ சச்சினுக்கு சொன்னது. ஸோ சச்சின் வந்து அநேகமா வந்து கிரிக்கெட்டர் சச்சின் மாதிரி ரொம்ப ஸ்விஃப்டா ஆக்ஷன்ல இறங்கிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வீடோ நேச்சுரல்ஸ்க்கு ஒரு அருமையான ஒரு அட்வைஸ் அண்ணன் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டியோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, ஸ்ப்ரெட் எவ்ரிவேர்னாங்க. ஸோ சுருக்கமா சொல்லணும்னா உங்களை கோவிட் மாதிரி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. செலக்டிவா ஸ்ப்ரெட் ஆகாதீங்க, எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் ஆகுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடோ நேச்சுரல்ஸ் கேன் கீப் ஸ்ப்ரெடிங் லைக் கோவிட். ஸோ ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்களை நமக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. எதிரதா தாக்கம் அறிவினாருக்கு இல்லை, அதிர வருவது ஒரு நோய் அப்படிங்கிறது வள்ளுவருடைய குரல். அதனால நம்ம வந்து எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருந்தோம்னா எந்த ஒரு ஆன்ஸ்லாட்டையும் நம்ம ரொம்ப ஈஸியா கடந்து போகலாம். அறிவுடையார் ஆவது அறிவார். There is light at the beginning of the tunnel, through the tunnel and always at the end of the tunnel. Thank you for your wisdom shots, and we are all fully geared up to implement it right away. Thank you very much, and thank you for the wonderful opportunity for the chamber. And now we go on to the national anthem and wind up the evening. நிஷ்லாந்தம் அவங்க அண்ணாமலை ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போயிட்டாங்க. ஸோ வில் எண்ட் திஸ் செஷன். தேங்க்யூ. ஹலோ. தேங்க்யூ வெரி மச். இந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். ஷார்ட் பீரியட்ல அட்டென்ட் பண்ணது. இன்னைக்கு லாக்டவுன் நாங்கள் லாக்டவுன் லிஃப்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல, இல்லாட்டி இன்னும் நிறைய வந்திருப்பாங்க. ஐ வில் ஷேர் த ரெக்கார்டிங்ஸ். ஹலோ. ஹலோ. போஸ்ட் பண்ணிக்கலாமா? ஒன் பண்ணிடலாமா?